ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியனியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. 108 திவ்யதேச வைபவங்கள்ல திரு அத்திகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி தேவப்பெருமாளுடையதான திவ்யதேச வைபவத்தை தல புராண பரமாகவும் சுவாமி தேசிகனுடைய மெய்விரத மான்மிய பரமாகவும் அனுபவித்தோம். அதுக்கு மேற்பட்டபடி தாயாருடைய சரித்திரம், தீர்த்தங்கள், நிருசிம்ம கஷேத்திரம், வராக கஷேத்திரம், பள்ளிகளினுடைய வரலாறு இதெல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்தபடியா இந்த திவ்யதேசத்திற்கு பெயர் போன உற்சவங்களை பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்முடையதான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெருமாளுக்கு உற்சவத்துக்கு பஞ்சமில்லை, உற்சவத்துக்கு குறையில்லை. எல்லா கோவில்களை விடவும் பெருமாள் கோவில்ல தான் உற்சவங்கள் ஜாஸ்தியா இருக்கும். இங்க அடியேன் பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதிகள் 108 திவ்யதேசங்கள் என்ன, மன்னார்குடி, வடுவூர் போன்ற அபிமான ஸ்தலங்கள் என்ன, ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம் போன்ற ஸ்தலங்கள் என்ன, இப்படி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சகல விஷ்ணுவாலயங்களிலும் உற்சவத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. வேறு எந்த கோவிலிலும் நடக்காதபடிக்கு விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் நடக்கும். பெருமாள் கோயில் அப்படின்னு பிரதானமா நாம காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதி தான் சம்பிரதாயத்துல சொல்லிட்டு இருக்கோம். கோயில் திருமலை பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்றச்ச எல்லாமே பெருமாள் கோவில் தான் அப்படின்னாலும் காஞ்சிபுரத்திற்கு பெருமாள் கோயில் அப்படின்னே விசேஷமான விவகாரம் உண்டு. ஆகையினாலே தேவப்பெருமாளுடைய சன்னதியிலே உற்சவத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல தினந்தோறும் உற்சவம் கண்டருள்பவன் திருவேங்கடமுடையான். அவனுக்கு அடுத்தபடியா நிறைய நாள் உற்சவம் கண்டருள்றவான்னு பார்த்தா ஸ்ரீரங்கநாதனும் தேவப்பெருமாளும் தான். அந்த மாதிரி தேவப்பெருமாளுடைய சன்னதி ஒரு அத்தியாச்சரியமான கொண்டாட்டங்களோடையே காணப்படக்கூடிய சன்னதி. கொண்டாட்டம் இல்லாத நாள், உற்சவம் இல்லாத நாள், பெருமாள் புறப்பாடு, திருமஞ்சனம் இதெல்லாம் இல்லாத நாள் எதுன்னு கேட்டா சுலபமா சொல்லிடலாம். அத்தனை புறப்பாடு, அத்தனை உற்சவம், அத்தனை ஆஸ்தானங்கள், எத்தனை வைபவங்கள் தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும். தேவப்பெருமாள் சன்னதியினுடைய தர்மகர்த்தாவா எழுந்தருள் இருந்த காஞ்சி ஐயா ஸ்ரீகிருஷ்ண தாத்த தேசிகன் அப்படின்னு ஒரு பெரிய சுவாமி, மகாவித்வான், பெரிய பரமகாந்தி சார்வபௌமர். கோழியாலம் சுவாமி, இஞ்சிமேடு அழகிய சிங்கர் இவாள்லாம் எழுந்தருள் இருந்த காலத்துல அந்த சுவாமி எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமி சாதிக்கிறது வழக்கமா, எங்க எம்பெருமானுக்கு நிறைய திருமஞ்சனங்கள், விசேஷமான தலிகைகள், நிறைய புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறது, விசேஷமான வேத பாராயணம், பிரபந்த பாராயணம், ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாம் சொல்றது, விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறதோ அவ்வளோ எம்பெருமானுடைய திருவுள்ளம் குளிர்ந்து போகும். பெருமாள் அத்தனை சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல விருப்பத்தோட கூட எழுந்தருள் இருக்கிறான். அதாவது நாம மந்திரத்தை சொல்லி பெருமாளே இந்த விக்கிரகத்துல எழுந்தருள் இருந்து எங்களை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு ஒரு விக்கிரகத்துல சம்பிரோக்ஷணம் பண்ணி பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்ற காரணத்துக்காக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுன்றது வேற. பெருமாளே விரும்பி முழு மனசோடு கூட திருவுள்ளம் உகந்து உள்ளம் குளிர குளிர இருந்து ஆசையா அனுபவிக்கிறதுன்றது வேற. அதுல 2வது ரகம் தான் தேவப்பெருமாளுடைய சன்னதி அப்படின்னு அந்த ஆச்சாரியன் ஐயாவத்த சுவாமி சாதிப்பறான். அதுக்கேற்ப இந்த காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயாரையும் பேரருளாள பெருமாளையும் கொண்டாடாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லை, கொண்டாடாத பக்தர்கள் இல்லை, அவளுக்கு நடக்காததான வைபவங்கள் இல்லை. அவளுக்கு நடக்கிறத போலதான வைபவங்கள் ரங்கநாதனுக்கும் இல்லை, திருவேங்கடமுடையானுக்கும் இல்லைன்னு கூட சொல்லலாம். பொதுவா எம்பெருமான்களை, திவதேசங்களை கம்பேர் பண்ணுவது கூடாது. இதை விட இது ஜாஸ்தி, அதை விட இது குறைவுன்னு கம்பேர் பண்றதுக்கு இல்ல. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன் அடியேன். 2வது, திருவேங்கடமுடையான் என்ன, பெருமாள் என்ன, ரங்கநாதன் என்ன, எல்லாம் நம்ம பெருமாள் தானே. அந்த அபிமானத்தினால சொல்றேன் அடியேன். இவருக்கு நடக்கிறத போல ஒரு ஆச்சரியமான ஒரு பணிவிடைகள், சுசுரூஷைகள், வைபோகங்கள் வேற எங்கேயும் நடக்கிறது இல்லை. பிரதானமா இந்த எம்பெருமானுக்கு பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி பிரதிஷ்டை. பிரம்மா பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி எம்பெருமானுக்கு திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி உற்சவங்கள் எல்லாம் நடத்தி வைத்தான் அப்படின்னு ஸ்தல புராணத்துல பார்த்தோம். இன்னைக்கும் தேனமலையூர் பாஞ்சராத்திரம் அர்ச்சக சுவாமிகள்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா ஆதி காலத்திலிருந்து தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வரக்கூடிய வம்சம், ஒரே வம்சம்.
தேனமலையூர் ஸ்ரீபாஞ்சராத்திரம் அர்ச்சக சுவாமிகள் அப்படின்னு. இந்த தேனமலையூர் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவப்பெருமாள் சன்னதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம். அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே வல்லுநர்களாக ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகம தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த சாஸ்திரத்தை நன்றாக அபியாசம் பண்ணி பெருமாள் தாயாருக்கு, குறிப்பா பெருந்தேவி தாயாருக்கும் பேரருளாள பெருமாளுக்கும் நீங்காமல் கூடவே இருந்து குழந்தைய பாத்துக்கிறது போல பார்த்து பார்த்து பணிவிட பண்ணி ஆராதனம் பண்ணக்கூடிய வம்சத்திலே வந்த அர்ச்சக சுவாமிகள் தான் அந்த ஊர் முழுக்க இருந்தா. அவளுடைய பெருமை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, சுவாமி தேசிகன் மெய்விரதம் ஆன்மீகத்துல அவளை கொண்டாடுறார். தென்னன் உகந்து தொழும் தேனவேதியர் தெய்வம் ஒன்றே. தேனவேதியர் அப்படின்னா தேனமலையூர் என்கிற அக்ரஹாரத்தை சேர்ந்த வேதியர்கள். வேதம் ஓதி இன்னொரு வேதம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தை ஓதி அந்த ஸ்ரீபாஞ்சராத்திர வேதத்தின்படியான அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு அந்த ஸ்ரீபாஞ்சராத்திர வேதத்திலே சொல்லப்பட்ட தீட்சையையும் பெற்றுக்கொண்டு அந்த ஸ்ரீபாஞ்சராத்திர வேதம் சொல்லியபடி எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருவாராதனம் பண்ணி வைக்கக்கூடிய வேதியர்கள். ஆகையினாலே அவர்களை தேனவேதியர் அப்படின்னார். அது மட்டுமல்லாமல் தேனவேதியர் தெய்வமேன்னு தேவப்பெருமாளுக்கும் அவால முன்னிட்டு பேர் கொடுத்தார் சுவாமி. யாருடைய பெருமாள் அவர்? அந்த தேனவேதியர்களுடைய பெருமாள் அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார். எப்படின்னா, நாம எல்லாருக்கும் தேவப்பெருமாள் பொது, எல்லாரும் தேவப்பெருமாள் வரதன் வரதன் அப்படின்னு அடிச்சுக்கிறோம். ஆனாலும் அந்த எம்பெருமான் பக்கத்திலேயே சதா சர்வ காலமும் இருந்து அவன் திருமேனியை தொட்டு ஒரு குழந்தைய குளிப்பாட்டுறது போல அவனுக்கு திருமஞ்சனம் பண்ணி வச்சு அவனுக்கு சாத்துப்படி எல்லாம் பண்ணி குழந்தைக்கு ட்ரெஸ் பண்றது போல ரசித்து ருசித்து அவனுக்கு சாத்துப்படி எல்லாம் பண்ணி விசேஷமான வண்ண வண்ண அலங்காரங்கள், குழந்தைக்கு எப்படி இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணும் அப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு பெத்தவா பார்த்து பார்த்து பண்றாலோ அந்த மாதிரி விசேஷமான சாத்துப்படிகள் எல்லாம் எம்பெருமானுக்கு பண்ணி ரொம்ப பரிவோடைய கூட ஒரு தாய் குழந்தைக்கு சாதம் ஊட்டுறது போல தலிய கண்டருளை பண்ணி விசேஷமா உற்சவங்களை எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா ஆகமத்தின்படி நிர்வகித்து நம்ம எல்லார காட்டிலும் பெரும்பாலான சமயம் பெருமாள் தாயார் பக்கத்துல நின்றுண்டு அவளை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு மட்டும்தானே உண்டு. நம்மெல்லாம் என்னதான் தேவப்பெருமாள் இடத்துல பக்தி இருந்தாலும் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? சுவாமி தேசிகன் கூட ஒரு முறை ஆச்சரியமாக, நான் அந்த பாஞ்சராத்திர அர்ச்சக குலத்திலே புறக்கவில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். எதுக்காக அப்படின்னா, பெருமாளை தொட முடியலையே, அந்த அர்ச்சகா மட்டும்தானே பெருமாளை தொட முடியும், அந்த அர்ச்சகா மட்டும்தானே பெருமாளை கவச்சம் எல்லாம் இல்லாம ஜேஷ்டாபிஷேகத்தின் போது ஏகாந்தமா பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனியை சேவிக்க முடியும். நாம அந்த குலத்துல பிறக்காததுனால நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சுவாமி தேசிகனே வருத்தப்பட்டதா சொல்லுவா பெரியவா. அந்த மாதிரி எம்பெருமான் பக்கத்திலேயே இருந்து சதா சர்வகாலமும் பிரியாம கைங்கரியம் பண்றவா. அதனால அம்மா புள்ள அப்பா புள்ள அப்படின்னு எல்லாம் குழந்தைய சொல்றோம். ஒரு குழந்தை சதா அம்மா பின்னாடியே சுத்தின்னு இருந்ததுன்னா அம்மா புள்ளன்னு சொல்றது உண்டு. தாயாரை ஏறெடுத்து பார்க்காம அப்பா பின்னாடியே சுத்தின்னு இருந்தா அப்பா புள்ளன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி தேவப்பெருமாளை சொல்றச்ச தேனவேதியர் தெய்வமேன்னு அந்த தேனமலையூர் பாஞ்சராத்திர அர்ச்சக சுவாமிகளுடைய தெய்வம் அப்படின்னு சுவாமி தேசிகனே கொண்டாடினார். அப்படின்னா அவளுடையதான ஏற்றம், அவளுடையதான ஒரு குல பெருமை, அவளுடையதான ஒரு ஆகம ஞானம், அவளுடையதான ஒரு ஸ்ரத்தை, அவளுடையதான ஒரு கைங்கரியம், இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேணும். அப்படி ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி எல்லா வைபவங்களும் ஒரு குறையும் இல்லாமல் நூல் பிடித்தாற் போல ஆச்சரியமாக நடக்கக்கூடிய சன்னதின்ற பெருமை ஒண்ணு. எம்பெருமானுடைய விக்கிரகத்தை அர்ச்சை, அர்ச்சாவதாரம்னு சொல்றோம். அந்த அர்ச்சை பலவிதங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆர்ஷம், ஸ்வயம் வியக்தம், சைத்தம், திவ்யம் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே. அதுல தேவப்பெருமாளுடையதான அர்ச்சை திவ்யம் அல்லது தெய்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சேர்ந்தது. திவ்யம் அல்லது தெய்வதம் அப்படின்னா தேவதையாலே அல்லது தேவர்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். பிரம்மா, சதுர்முக பிரம்மாவும் ஒரு தேவன், ஒரு தேவதை தானே. அவனுடைய யாகத்திலே அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எழுந்தருளின பெருமாள், தேவனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு தேவனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாளானபடியினாலே இந்த எம்பெருமானுடையதான அர்ச்சை திவ்யம் என்கிற அர்ச்சை வகையை சார்ந்தது அப்படின்றது இன்னொன்னு. இந்த எம்பெருமான் திருச்செவி சாத்துவது போல, இவன் காது குளிர கேட்பது போல எந்த எம்பெருமானுமே வேத பாராயணத்தை கேட்பதில்லை, அருளிச் செயல் அனுசந்தானத்தை கேட்பதில்லைன்னு சொன்னாலும் மிகையல்ல. வேதமோதக்கூடிய அந்தணர்களும் தமிழ்மறைன்னு சொல்லக்கூடிய அருளிச் செயல் சேவிக்கக்கூடிய அந்தணர்களும் போட்டி போட்டுக்கொண்டு
கூட்டம் கூட்டமாக திரள் திரளாக எம்பெருமானுடைய முன்கோஷ்டியையும் பின்கோஷ்டியையும் அலங்கரிப்பதுன்னு சொல்லக்கூடியது அந்த வைபவம் யாருக்கும் கிடையாது, இந்த எம்பெருமானுக்கு மட்டும்தான். சாதாரணமா ஒரு வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு, மாச பிறப்பு, ஏகாதசி, ஒரு சிரவணம், ஒரு ஹஸ்தம், அந்த மாதிரி சாதாரணமா பெருமாள் தோளுக்கினியான்ல கேடயத்துல எழுந்துள்ளக்கூடிய புறப்பாடா இருந்தாலும் கூட 100 கணக்கில் சுவாமிகள் பாராயணம் பண்றா. குறைஞ்சது 350 பின்னாம்பது சுவாமிகளாவது இல்லாம இந்த எம்பெருமானுக்கு வேத பாராயணமே கிடையாது. நிறைய திவதேசங்கள்ல பிரம்மோற்சவத்திலேயே கூட பெருமாளுக்கு அத்தனை பேர் வேத பாராயணம் பண்றதில்ல, அருளி செயல் சேவா காலம் பண்றதில்லை. ஆனா இந்த எம்பெருமானுக்கு சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனத்தின்படி தொண்டை மண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு சுவாமி அவால காலாகாலத்துக்கும் நன்றாக எழுந்தருளியிருந்து தேவப்பெருமாளுக்கு தங்களுடைய வாக்காலே வேதம் பிரபந்தம் சேவிப்பது என்கிற வாக்கு யஜ்ஞம், வாயாலே பண்ணக்கூடிய யாகத்தை அவர்கள் பண்ணிக்கொண்டு விசேஷமாக பல்லாண்டு காலம் எழுந்தருளி இருக்க வேண்டும்னு சுவாமி தேசிகன் பண்ணின மங்களாசாசனத்தின் பலனாக இன்னைக்கும் 2 வேதங்களையும் எம்பெருமான் திருச்செவி சாத்தும்படியா சொல்லி அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகள் பரமைகாந்திகள் நிறைய பேர் காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அந்த உபய வேதத்தை எம்பெருமான் காதிலே சொல்லும்படியான அந்த ஏற்றம், அந்த சமிருத்தி இந்த திவதேசத்தை போல் எங்கும் இல்லை அப்படின்றது இன்னொரு ஏற்றம். கூரத்தாழ்வான் முதலான பூர்வாச்சாரியர்கள் அவளுடையதான ஸ்தோத்திரங்கள் என்ன, திருக்கச்சி நம்பிகளுடைய தேவராஜாஷ்டகம் என்ன, சுவாமி தேசிகனுடையதான பிரபந்தம் என்ன, ஸ்தோத்திர பாடம் என்ன, சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் என்ன, இதையெல்லாம் காதால கேட்டு அனுபவிக்கக்கூடிய பெருமாள். மந்திர புஷ்பத்துல ஸ்ரீபாஷ்யம் சேவிக்கிற இடம் இதுதான் பிரதானமானு பார்த்தோம். அதே மாதிரி இந்த எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் ஒன்னொன்னுத்தையும் சேவிக்கிறதுக்கு கோவில் வாசல்ல சேரக்கூடிய அடியார்கள் அவளை போல வேற எந்த திவ்ய தேசத்திலும் பார்க்க முடியாது. சாதாரணமா ஒரு வெடி சத்தம் கேட்கட்டும், அடுத்த க்ஷணம் கோவில் வாசல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படியே கூடியிருப்பா, பக்தர்கள் கூடியிருப்பா. ஒரு வெள்ளிக்கிழமை புறப்பாட்டு கூட குறைஞ்சது 200 - 300 பக்தர்கள் இல்லாம புறப்பாடு நடக்காது. பிரம்மோற்சவம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். சுவாமி தேசிகன் திருமகேந்திரபுரம் தேவநாதனை பாடுறச்ச தேரும் ஊர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வநாயகன்னர். தேரும் ஊர்ந்து மக்கள் அப்படியே ஜன கடலாட்டம், ஜன சமுத்திரமாட்டம், எங்க பாரு மனுஷ தலையாவே தெரிஞ்சுண்டு அப்படியே முதந்துன்னு இருக்குமா திருவேந்திபுரம். அந்த ஜன கடலுக்கு நடுவுல தேர் போறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு தவழ்ந்து ஊர்ந்து போகுமா. அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கு எந்த புறப்பாடு நடந்தாலும் பெருமாள் வேற வழியே இல்லாம ஜனக்கடல்ல கொஞ்சம் நகருங்கோ அப்படின்னு கைங்கரியபரால் எல்லாரையும் ஒதுக்கி அந்த ஜனங்களுக்குள்ளேயே பெருமாள் பூந்து நகர்ந்து போனால்தான் பெருமாளால வெளியில வர முடியும். குறிப்பா சன்னதி தெருவுல, குறிப்பா பிரம்மோற்சவ காலங்கள்ல அப்படி நிறைய அடியார்கள் எம்பெருமானை சேர்ந்து இருந்து அனுபவிக்க கூடியதான ஒரு ஏற்றமும் அங்கதான். அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது போக எத்தனை ஆச்சரியமான தலிகைகள் எம்பெருமானுக்கு பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய தலிகைகள். ஒரு உற்சவத்துக்கும் ஒரு விதமான விசேஷ தலிகைகளை பண்ணி பெருமாளுக்கு நிரவதிகமா அம்சம் பண்றா. நித்தியம் பெருமாள் இட்லி அம்சைகிறார். காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு மற்ற ஊர்லயும், கோயில் இட்லி அப்படின்னு காஞ்சிபுரத்திலையும் சொல்லக்கூடிய இட்லி தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், வெறும் அந்த இட்லி இருந்தாலே சாப்பிடலாம். 2 நாளுக்கு கூட அந்த இட்லி கெடாது. அத்தனை தூரம் நல்லெண்ணெய், தயிர், நெய், கருவேப்பிள்ளை, சுக்கு, அந்த மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஜீரணமாகறதுக்கும் சரி, சளி முதலான தொந்தரவுகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மருந்து போல இருக்கக்கூடிய, மருந்துன்னே சொல்லலாம்படியான ஒரு ஆச்சரியமான இட்லி. அதை எம்பெருமான் நித்தியம் அம்சைகிறான். எம்பெருமானுடைய சன்னதியிலே நமக்கு பிரசாதமாகவும் கிடைக்கிறது. இப்படி தலிகைக்கும் எம்பெருமானுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆச்சரியமாக எம்பெருமான் கண்டருள்கிறான். அதே மாதிரி தேவப்பெருமாளுடையதான உற்சவ காலங்கள்ல தேவப்பெருமாள் சன்னதியில போடக்கூடிய அதிர்வேட்டு சத்தம், வெடி வெடிக்கிறா பாருங்க, அப்பா அப்படியே காது அப்படியே 2ஆ கிழிஞ்சு போயிடும். அத்தனை சவுண்டோட கூட அந்த மாதிரி வெடி வேற எந்த கோவிலையும் வெடிக்க மாட்டான்னு சொல்லும்படியா அத்தனை அதிர்வேட்டு அப்படியே வானமே படபடபடான்னு இடி இடிக்கிறாப்புல முழுங்கக்கூடியதான வேட்டு சப்தம். தீபாவளி அன்னைக்கெல்லாம் பெருமாள் புறப்பாடு கண்டருளினாரானா திருமலையில பனி காலத்துல அப்படி பனிக்குள்ள திருமலை இருக்கிற மாதிரி இந்த பட்டாசு புகைக்குள்ளதான் பெருமாள் இருப்பார். இவா பட்டாசு வெடிக்கிற அந்த ஒரு கோலாகலம், ஒரு குதூகலம் பெருமாள் நம்ம கண்ணுக்கு சேவையாகிறதுக்கே ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அந்த புகையெல்லாம் அடங்கினா விட்டுதான் பெருமாள் தெரியவர். அத்தனை தூரம் பெருமாளுக்கு விசேஷமா தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்கணும் அப்படின்னு பக்தாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு கோலாகலம் இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. அதே மாதிரி எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்துல குறைஞ்சது 100 இடத்துலயானும் குறைஞ்சது 200 இடத்துலயானும் சாதமும் பலகாரங்களும்
தீர்த்த பானங்களும், வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வயிறு நிறைஞ்சு போகும்படியா அன்னதானம் பண்ணக்கூடிய சத்திரங்கள் எத்தனை. இந்த மாதிரி ஒரு பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவா, ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா ராஜாவுக்கு நடக்கும். ஒரு ராஜாவாத்துல கல்யாணம், இல்ல ராஜாவுக்கு ஒரு பிறந்த நாள், ராஜா பட்டம் ஏத்துக்கிறார் அப்படின்னா ஊரெல்லாம் சேர்ந்து அந்த காலத்துல இது மாதிரி எல்லாம் பண்ணுவாலாம். இன்னைக்கும் எம்பெருமான் தேவாதி ராஜனானபடியினாலே, வரதராஜனானபடியினாலே பக்தால் மட்டுமல்ல, வைஷ்ணவர்கள் மட்டுமல்ல, கோயில் கைங்கரியப்பரால் மட்டுமல்ல, பாகவதர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் உள்பட எல்லோரும் சேர்ந்து கொண்டு யார் யார் எப்படி எப்படியெல்லாம் இந்த உற்சவத்தை சிறப்பா பண்ண முடியுமோ, யார் யார் எப்படி எப்படியெல்லாம் இந்த உற்சவத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் தங்க சொந்த ஆத்து கல்யாணமாட்டமா எடுத்து நடக்கக்கூடிய உற்சவம் அப்படின்னா தேவப்பெருமாளுடைய உற்சவம் தான் அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. அதே மாதிரி எத்தனை மகா வித்வான்களான ஆத்ம குணம் நிறைந்தவர்களான பரமை காந்திகள், எத்தனை ஆச்சாரிய புருஷர்கள், அவெல்லாம் எம்பெருமான அன்னைக்கும் மங்களாதாசனம் பண்ணினா இன்னைக்கும் மங்களாதாசனம் பண்ணிட்டு இருக்கா. பலரும் விரும்பி தொழக்கூடிய தெய்வமாக தேவப்பெருமாள் இருக்கிறான் அப்படின்றது ஒரு ஏற்றம். இந்த எம்பெருமானுக்கு நிறைய உற்சவங்கள், நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம் அப்படின்னு எல்லாம் பலவிதமா உற்சவங்களை ஆகமம் பிரிக்கிறது. நித்தியோத்சவம் அப்படின்னா தினம் நடக்கக்கூடியது. உற்சவம் அப்படின்னா என்ன சுவாமி? உற்சவம் அப்படின்னா கொண்டாட்டம்னு அர்த்தம். இப்போ ஃபங்க்ஷன் சொல்றோமோ இல்லையோ, அததான் சம்ஸ்கிருதத்துல உற்சவம்னு சொல்லிட்டு இருந்தோம் முதல்ல. இப்ப எல்லாம் இங்கிலீஷ் மயமா போட்டதுனால ஃபங்க்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்து கொடுத்து நமக்கு சகஜமா. இப்போ ஒரு சுவாமிக்கு 80 நடக்கிறது, 60 நடக்கிறது, அதை லௌகிகமா என்ன சொல்லுவோம், 60th ஃபங்க்ஷன் 80th ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ. ஆனா அப்படி சொல்லாம சுவாமிக்கு உற்சவம் இன்னைக்கு 60 உற்சவம், சச்சப்த பூர்த்தி உற்சவம், சதமான உற்சவம், அப்படி திருக்கச்சி நம்பிகளாலே நியமிக்கப்பட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சாலக்கிணத்து தீர்த்தத்து மேல அத்தனை ஆசையோடு கூட ஒரு நாள் தவறாம பெருமாள் தாயார் அந்த தீர்த்தத்திலே முதல் திருவாராதனம் கண்டருள்றாளோ, அந்த சாலக்கிணத்து தீர்த்தத்தோட தான் பெருமாளுடைய நாள் தொடங்குறது. இங்கே தர்மகர்த்தாவாக கைங்கரியம் பண்ணின லக்ஷ்மி குமார தாத்ததேசிகன்னு சொல்லக்கூடிய பெரிய ஆச்சாரிய புருஷர் சுவாமி. அந்த சுவாமி ஏற்கனவே அடியன் சொன்னது போல காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதி தேசிகன் சன்னதிக்குள்ள எழுந்தருள் இருக்கார். பக்கத்துல அந்த சுவாமியினுடைய தேவிகள் அம்மங்காரம் இருக்கா. அந்த சுவாமியினுடைய வம்சத்தை சேர்ந்த சுவாமிகள் தான் இந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவா. முக்கியமான நாள்கள் அவாளும் பண்ணுவா, மற்ற நாள்ல அவளுடைய பிரதிநிதிகளா இருந்துட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அங்கே இருந்து, அதுவும் கார்த்தால பெருமாளுக்கு முதல் திருவாராதனத்துக்கு தேவைப்படுற தீர்த்தம் கிட்டத்தட்ட 5:30 மணி 5:45 பெருமாள் சன்னதியில தீர்த்தம் இருக்கணும். அதுக்குள்ள அந்த பிராமணர் சுத்தமா தீர்த்தம் ஆடி அந்த தீர்த்தத்தை சுமந்துண்டு அந்த தீர்த்தத்தை தலை மேல வச்சுட்டு யார் மேலேயும் படாம நடந்தே திரும்ப எழுந்துடணும். தேவப்பெருமாள் சன்னதியில இருந்து அந்த சாலக்கிணத்துக்கு என்னதான் ஷார்ட்கட்ல போனாலும் போக வரவே 8 கிலோமீட்டர் ஆறுது. அத்தனை தூரம் ஒரு சுவாமியானவர் தினமும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தீர்த்தத்தோட தான் பெருமாள் தாயாருடைய நாள் ஆரம்பிக்கிறது. கார்த்தால ஆச்சரியமா விஸ்வரூபம் நடக்கிறது, திருவாராதனம் நடக்கிறது. சமயத்துக்கு சமயம் பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி திருவாராதனங்கள் என்ன, மந்திர புஷ்பங்கள் என்ன, தலிகம் செய்கிறது என்ன, இதெல்லாம் விசேஷமா நடக்கிறது பெருமாளுக்கு. ராத்திரியில ஆச்சரியமா சயனமும் நடக்கிறது. இதெல்லாம் நித்தியம் நடக்கக்கூடியதான உற்சவங்கள். இது போக ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயார் மூலவருக்கு திருமஞ்சனம் உண்டு. ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயார் உற்சவர் உள்புறப்பாடு தோட்ட உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம் உண்டு. இத போன உற்சவத்துல அடியேன் விலாவரியா சொன்னேன். அது போக பக்ஷோத்சவம் அப்படின்னு ஒரு பட்சம் 15 நாள் முதலியோ ஏகாதசி என்ன, இதெல்லாம் பக்ஷோத்சவங்கள். ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி, பெருமாள் அவதாரம் பண்ணினதான ஹஸ்த நட்சத்திரம், பெருமாளுடைய அதிஷ்டான நட்சத்திரமான சிரவண நட்சத்திரம், இதெல்லாம் தேவ பெருமாளுடைய பஞ்சபருவங்கள். மாச பொறுப்பு, ஒரு மாசம் பிறக்கிற அன்னைக்கு மாச பொறுப்பு.
இந்த ஏகாதசி இதெல்லாம் பக்ஷோத்சவம், பட்சத்துக்கு பட்சம் வரக்கூடியது. அமாவாசை, பௌர்ணமி, மாசப்புறப்பு, சிரவணம், ஹஸ்தம் இதெல்லாம் மாசோத்சவம், மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த சமயங்கள் எல்லாம் ஆச்சரியமா பெருமாள் மலையிலிருந்து கீழே இறங்கி கண்ணாடி அறை என்றும் அபிஷேக மண்டபம் என்றும் சொல்லக்கூடிய இடத்துக்கு எழுந்தருளி அங்க விசேஷமா திருமஞ்சனம் கண்டருள்றார் பெருமாள். எப்ப பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்தாலும் எல்லாமே பெருமாள் திருமஞ்சனமோ திருவாராதனமோ தலிகையோ எதுவா இருந்தாலும் கணத்து தீர்த்தம் தான். சுத்தமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா அவளுடைய கையால எத்தனை தீர்த்தம் தேவைப்பட்டாலும் அத்தனை தீர்த்தமும் அத்தனை அண்டாவும் அத்தனை தடாவும் தங்களுடைய கையால ஆச்சாரமா சேர்ந்து இறைக்கக்கூடிய கணத்து தீர்த்தம் தான். குழாஜலன்ற பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது பெருமாளுக்கு. அதே மாதிரி எப்ப திருமஞ்சனம் நடந்தாலும் ரொம்ப பெரிய ஆச்சரியமான அனுபவத்தையும் பக்தியையும் தேவப்பெருமாளுடைய திருமேனி அழகை வர்ணிப்பதையும் வெளிப்படுத்தக்கூடிய பெரிய திருமஞ்சன கட்டியும் சேவிச்சுதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறுது. லட்சுமி குமார தாத்ததேசிகன் வம்சத்தை சேர்ந்த சுவாமிகள் இன்னைக்கும் பக்தி ஸ்ரத்தையோடு கூட ஆச்சரியமா கணீர்னு தேவப்பெருமாள் திருமுன்பே திருமஞ்சன கட்டியத்தை சேவிக்க பெருமாள் அதை கேட்டு ஆனந்தித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு திருமஞ்சனம் கண்டருள்கிறார். அந்த திருமஞ்சன கட்டியம் எம்பெருமானுடையதான அழக வர்ணிக்கிறதே அலாதியான ஒரு ஆச்சரியமான ஒரு ஈடுபாடு. அது திருமஞ்சனம் நடக்கிறச்ச மங்களவாத்தியம் வாசிப்பா, தாளம் தட்டுவா, எல்லாம் பண்ணுவா. ஒரு பக்கம் வேத பாராயணம் நடக்கும், எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த திருமஞ்சன கட்டியம் வாசிக்கிற சமயத்துல எல்லா சவுண்டும் அடங்கிடும். மங்களவாத்தியம் வாசிக்கிறத நிறுத்திடுவா, உடல் அடிக்கிறத நிறுத்திடுவா, திருச்சின்னம் பரிமாறுறது, தாளம் தட்டுறது எல்லாம் நிறுத்திடுவா, வேத பாராயணமும் ஸ்டாப் ஆயிடும். இந்த கட்டியம் சொல்ற சுவாமி மட்டும் கட்டியம் வர்ணிப்பார். எதுக்காகன்னா ரெண்டு காரணம். ஒன்னும் பெருமாளுடையதான பெருமை. இப்ப தேவ பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறதுனா தேவ பெருமாளுடைய பெருமை, காஞ்சிபுரத்தினுடைய பெருமை, அந்த ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள், ஆழ்வார் தேவ பெருமாளுக்கு பாடின பாசுரங்கள், சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் தேவ பெருமாள் விஷயமா அருளி செய்த பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள், இதையெல்லாம் கோத்து அழகா எம்பெருமானுடைய அழகையும் அவனுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவயவங்கள், அவன் கண் என்ன, அவன் மூக்கு என்ன, அவன் உதடுகள் என்ன, அவன் வயிறு என்ன, அவன் திருவடிகள் என்ன, இப்படி ஒரு ஒரு அங்கமாக உருகி உருகி வர்ணித்து எழுதியிருப்பான் அந்த கட்டியத்தை. ஆகையினால அத பெருமாள் திருச்செவி சாத்தும்படியா நாம சொல்றச்ச பெருமாள் ஆச்சரியமா கணத்து தீர்த்தத்துல சில்லுன்னு தீர்த்தமாடி ஈரவஸ்திரத்தோட நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஜலம் சொட்ட சொட்ட ஈரவஸ்திரத்தோட குளிர்ச்சியா சில்லுன்னு நின்றுட்டு இருக்காரு பெருமாள். ஆச்சரியமான பூமி சம்பந்தம் உள்ள கணத்து தீர்த்தம், விசேஷமான குங்குமப்பூ என்ன, சந்தனம் என்ன, இப்படி குளிர்ச்சி தரக்கூடிய உத்தமமான திரவியங்கள் எம்பெருமான் திருமேனியிலே சாத்தி திருமஞ்சனம் பண்ணியிருக்கா, கொட்டி திருமஞ்சனம் பண்ணியிருக்கா. அப்படி எம்பெருமானுடைய உடல் முழுக்க குளிர்ந்திருக்கிறது. அடியார்கள் எல்லாம் எம்பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய வேதத்தை சேவிக்கிற போது, ஆழ்வார் பாசுரத்தை சேவிக்கிற போது அதை காதால கேட்டு எம்பெருமானுடைய காதும் மனசும் குளிர்ந்திருக்கு. இதுக்கும் மேல எம்பெருமானை ஆழ்வாராச்சாரியர்கள் வர்ணித்தபடி நாம திருமஞ்சன கட்டியம் சொல்லக்கூடிய சுவாமி வர்ணிக்கிறச்ச தன்னை பற்றி தன் அடியவர்கள் தன்னுடைய குழந்தைகள் புகழ்வதை பெருமாள் அப்படி காது குளிர கேட்டு ஆனந்திக்க கூடியவனானபடியினாலே எம்பெருமான் உடலும் உள்ளமும் குளிர்ந்தவனாகி அப்படியே ஜம்முன்னு அனுபவிச்சுருக்கான். அந்த அழகை நாம சேவிக்க வேணும். எப்படி சேவிக்கணும்? நம்ம கண்ணு முழுக்க பெருமாள் திருமேனியில இருக்கணும். நம்ம காது, நம்முடைய கவனம் எல்லாம் கட்டியம் சேவிக்கிற சுவாமியினுடைய வார்த்தைகள் இருக்கணும். அந்த சுவாமி சொல்லக்கூடிய கட்டியத்துக்கு ஏற்ப ஒரு ஒரு அங்கமா அவர் வர்ணிக்க வர்ணிக்க தேவ பெருமாளுடைய ஒரு ஒரு அங்கத்தையும் நாம அனுபவித்துக் கொண்டு வர வேணும். இதுக்காக தான் அந்த சமயத்துல வேற எந்த வாத்தியமும் வாசிக்கிறது இல்ல, யாரும் பேசக்கூடாது, பின்ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பெரியவா ஏற்பாடு எல்லா திவ்யதேசங்கள்லயும். ஆக கட்டியம் சொன்னா அதை காது கொடுத்து கான்சென்ட்ரேஷனோட கேட்டு அந்த கட்டியத்துக்கு ஏற்ப பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்றது விஷயம். திருமஞ்சன கட்டியம் எல்லா பெருமாளுக்கும் உண்டு, பெரும்பாலான பெருமாளுக்கு உண்டு. ஆனா ரொம்ப விசேஷமான திருமஞ்சன கட்டியம் அப்படின்னா ரெண்டு பேருது. ஒன்னு ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுடைய திருமஞ்சன கட்டியம், நம்பெருமாளுடையது, அது பராசர பட்டர் பண்ணது. இன்னொன்னு காஞ்சி தேவ பெருமாளுடைய திருமஞ்சன கட்டியம். காஞ்சி தேவ பெருமாளுடைய திருமஞ்சன கட்டியத்தை பத்தியே ஒரு 4 உபன்யாசங்கள் பண்ணிட்டு போலாம். அத்தனை ஆச்சரியமான திருமஞ்சன கட்டியம். அப்படி உருகி உருகி பெரியவா நம்ம பெருமாளை அனுபவிச்சிருக்கா. அதனால அந்த மாதிரி திருமஞ்சன கட்டியத்தோட ஒரு ஒரு முறையும் திருமஞ்சன கண்டருள்ற பெருமாள் அப்படின்னா அது கண்டிப்பா இவரும் நம்பெருமாளுமா தான் இருப்பார். அது ஒரு விசேஷம். இந்த மாச புறப்பு, பௌர்ணமி, ஏகாதசி, சிரவணம் இந்த மாதிரி நாள்கள் எல்லாம் பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட விசேஷமா புறப்பாடு கண்டருள்வர். இங்க தேவப்பெருமாளுடைய புறப்பாடு சேவிக்கிறதுன்றதே ஒரு பெரிய உற்சவம், கண்கொள்ளா காட்சி. முன்னாலே அருளிச்செயல் சொல்லக்கூடிய சுவாமிகள், பின்னாலே வேதபாராயணம் பண்ணக்கூடிய சுவாமிகள்,
பெருமாளுக்கு ஆச்சரியமா உபச்சாரம் பண்ணக்கூடிய தீவட்டிகள் என்ன, குதிரை என்ன, பசு என்ன, இதெல்லாம் எம்பெருமானுக்கு முன்னாடி அந்த கோஷ்டியை அலங்கரிக்க ஆச்சரியமான ஒரு பிரம்மோற்சவத்தை போலவே இருக்கும். ஒரு ஒரு புறப்பாடும் பெருமாளுக்கு. அது கோவிலுக்குள்ள பெருமாள் வலம் வரக்கூடிய கோயில் கொள்ளாத கல்யாண ஊர்வலம் போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு வைபவம் இங்க. இதெல்லாம் மாசோற்சவங்கள். இது போக எம்பெருமானுக்கு சம்வத்சரோற்சவங்கள் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கக்கூடியதான விசேஷமான உற்சவங்கள்லாம் வாய் விட்டு சொல்ல முடியாதபடி, விரல் விட்டு எண்ண முடியாதபடி, ஞாபகம் வச்சுட்டு போய் சேவிக்கிறதுக்கு சமயம் கிடைக்க முடியாதபடி பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது. பெருமாள் சொல்றாரு, எனக்கு பாட்டுக்கு உற்சவமா நடந்துட்டு இருக்கோம், உன்னால எப்ப முடியறதோ வந்து சேவிச்சுக்கோன்னு சொல்லும்படியா போட்டி போட்டுண்டு உற்சவம் பெருமாளுக்கு. ஒரு கோவில்ல நடக்கக்கூடிய உற்சவத்துல அது 1000 உற்சவம் நடந்தாலும் ஆகம சாஸ்திரம் சொல்றது எது பிரதானமான உற்சவம் ஒரு கோவிலுக்கு அப்படின்னா, ஆகம ரீதியிலான பிரதிஷ்டையும் திருவாராதனம் நடக்கிற கோவிலுக்கு பிரம்மோற்சவம் பிரதானமான உற்சவம், அது முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால வையம் போற்றும் வைசாகோற்சவம் அப்படின்னு தேவப்பெருமாளுடைய உற்சவத்துக்கு உலக புகழ் வாய்ந்த ஒரு பிரசித்தி. உலகமே போற்றக்கூடிய வைகாசி உற்சவம். பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு, பிரம்மத்துக்கு நடக்கக்கூடிய கொண்டாட்டம். எது பிரம்மம், எது எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் காத்து எல்லாத்தையும் தாங்கிட்டு நிக்கிறதோ, பிரளய காலத்துல எல்லாம் எது கிட்ட போய் சேர போறதோ அது பிரம்மம். அது யாரு? ஸ்ரீமன் நாராயணன். தேவப்பெருமாளோ திருவேங்கடமுடையானோ ரங்கநாதனோ அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய பிரம்மத்திற்கு நடக்கக்கூடிய உற்சாகமான கொண்டாட்டத்திற்கு பிரம்மோற்சவம், பிரம்மத்திற்கு நடக்கக்கூடிய உற்சவம்னு பேரு. இன்னொரு அர்த்தம், பிரம்மாவாலே பண்ணி வைக்கப்பட்ட உற்சவம் அப்படின்னு 2 அர்த்தம். இதுல முதல் அர்த்தம் எல்லா எம்பெருமான்களுக்கும் பொருந்தும். நம்ம ஆத்து சாலகிராம பெருமாள்ல இருந்து திருவேங்கடமுடையான் வரைக்கும், ஸ்ரீவைகுண்டநாதன் வரைக்கும் எல்லா எம்பெருமான்களுக்கும் பொருந்தும் முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், பிரம்மா பண்ணி வைத்த உற்சவம்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சில எம்பெருமான்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. எப்படின்னா ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம திருவேங்கடமுடையான போன வருஷம் அனுபவிச்ச போது பிரம்ம கிளிப்தோத்சவாய ஸ்ரீவேங்கடேசாய நமகான்னு ஒரு நாமாவளி அனுபவித்தோம். பிரம்மாவாலே நடத்தி வைக்கப்பட்ட உற்சவத்தை உடைய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா. பிரம்மாவானவர் திருவேங்கடமுடையானுக்கு வாகனங்களை எல்லாம் பண்ணி ஆகம ரீதியிலே 9 நாள் பிரம்மோற்சவம் பண்ணி வச்சார். அந்த பிரம்மோற்சவம் சரியா நடக்கணும் அப்படின்னு தானே கண்காணிப்பது போல பெருமாளுடைய பிரம்மோற்சவ கோஷ்டியில முதலாளா சின்ன தேர்ல உட்கார்ந்துட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கண்காணிச்சுட்டு போனார் அப்படின்னு எல்லாம் அனுபவித்தோம். இன்னைக்கும் திருமலையில பிரம்மோற்சவத்துல 2 புறப்பாட்டுலயும் ஒரு சின்ன மரத்தேர், உள்ள யாரும் விக்கிரகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, காலியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன மரத்தேரை அலங்காரம் பண்ணி முதல்ல பெருமாளுக்கு முன்னால அப்படியே இழுத்துட்டு போவா. அதுல பிரம்மா உட்கார்ந்துட்டு பெருமாளுக்கு எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கா, இவ்வளவு பெரிய ராஜா திருவேங்கடத்து அரசன் எம்பெருமான் திருவேங்கட கோன், அவன் எழுந்தருளக்கூடிய வீதி எல்லாம் சுத்தமா இருக்கா, அடியவர்கள் எல்லாம் சித்தமா இருக்காளா, பெருமாள் எழுந்தருள்றதுக்கு வீதி பாங்கா இருக்கான்னு சோதனை பண்ணிட்டு ஒரு சேனநாதனை போலே போகக்கூடியதான அந்த வைபவத்தை திருமல பிரம்மோற்சவத்துல இன்னைக்கும் பார்க்கலாம். திருவேங்கடமுடையானுடைய உற்சவம் பிரம்மா நடத்தி வச்சது. அதே மாதிரி தேவப்பெருமாளுடைய உற்சவமும் பிரம்மா ஏற்படுத்தி வைத்தது. அதனாலே இதுவும் பிரம்ம கிளிப்தோற்சவம், பிரம்மாவினாலே பண்ணப்பட்ட உற்சவம் அப்படின்ற ஏற்றம் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெருமாளுக்கே உண்டு. அதுல பிரதானமானவா தேவப்பெருமாளும் திருவேங்கடமுடையானும். இந்த பிரம்மோற்சவம் இருக்கிறது ஜன கடல்ல பெருமாள் மிதந்து போகக்கூடிய உற்சவம். அர்ச்சக சுவாமிகள் தூங்குவாளோ மாட்டாலோ, பெருமாளை ஏல பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் தூங்குவாளோ மாட்டாலோ, வேத பாராயணமும் பிரபந்த பாராயணமும் சொல்லக்கூடிய சுவாமிகள் தூங்குவாளோ மாட்டாலோ, எப்ப சாப்பிடுவா, எப்ப தூங்குவா, அந்த 10 நாள்ல வா எப்ப ஓய்வெடுத்துப்பா, அதெல்லாம் சத்தியமா அந்த பெருமாளுக்கு தான் தெரியும். ஏன்னா முதல் நாள் கொடியேற வைபவம் பின்னால 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து கொடியேறி முடிச்சு பெருமாள் பெரிய காஞ்சிபுரம் வரைக்கும் புறப்பாடு போயிட்டு வருவார். உலகத்திலேயே பிரம்மோற்சவத்துல 10 நாளும் 2 வேளையும் கிட்டத்தட்ட கார்த்தால 10 கிலோமீட்டர், சாயங்காலம் 10 கிலோமீட்டர்னு ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் பெருமாள் போயிட்டு வரக்கூடிய ஒரு உற்சவம் லோகத்திலேயே காஞ்சிபுரத்தை தவிர தேவப்பெருமாளை தவிர எங்கேயும் கிடையாது. ஆனாலப்பட்ட திருவேங்கடமுடையானே 4 வீதி மாட வீதி மட்டும்தான் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றார். ஆனாலப்பட்ட பெரிய பெருமாளும்
உத்தரவீதியோ சித்திரவீதியோ தான் பிரதட்சணம் பண்றார். சில விசேஷமான நாள்ல மட்டும் உத்தரவீதி சித்திரவீதி சுத்திட்டு வர்றார் பெருமாள். ஆனால் பிரம்மோற்சவத்துல சுமார் 20 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பெருமாள் செல்லக்கூடியதான வைபவம் காஞ்சிபுரத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. அது ஒரு விசேஷமான வைபவம். அப்படி பெருமாள் கார்த்தால 3 மணிக்கு கொடி ஏத்துறதுக்காக இறங்கினாரானா, கொடி ஏத்திட்டு காலைல புறப்பாடெல்லாம் போய் திரும்ப சன்னதிக்கு வந்து சேர்றதுக்கு குறைஞ்சது 10 மணியாவது ஆகும். கார்த்தால முதல் நாள் வாகனத்திலேருந்து இறங்கி திருவந்தி காப்பாகி அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய கண்ணாடி அறையில போய் பெருமாள் எழுந்தருளிடுவார். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு கொஞ்சம் ஓய்வு. அதுக்கப்புறம் முதல் நாள் ஆனபடினாலே மத்தியானம் பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சனம், விசேஷமான திருமஞ்சனம். அப்புறம் முதல் நாள் மத்தியானத்துக்கு மேல ஒரு 2:30-3 மணி சமயத்துல பேரி தாட்டனம்னு சொல்லக்கூடியதான பேரி முதலான வாத்தியங்களை வாசிச்சு பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஆகம ரீதியிலான உற்சவம். அப்படி பெருமாள் டைட்டா போயிட்டு இருக்கும் ஷெட்யூல் பெருமாளுக்கு. இந்த பேரி தாட்டனம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப், உடனே உடலடிப்பா பெருமாள் ராத்திரி சிம்ம வாகனத்துல புறப்படுறதுக்கு சித்தமா வாகன மண்டபத்துக்கு வந்து சேருவார். வாகன மண்டபத்துக்கு வந்து சேர்ந்து 3/4 மணில இருந்து 1 மணி அவகாசம். உடனே வந்து வேட்டு முழங்கும், எல்லா வாத்தியங்களும் வாசிப்பா, ஜனங்கள்லாம் திரளா கூடுவா. உடனே சிங்கத்துல தேவராஜன் சொல்லக்கூடிய சிங்கம் அத்தியாச்சரியமா மிடற்றோசையோட கூட முழக்கமிட்டு வீர கர்ஜனையோட கூட எம்பெருமான் எழுந்திரக்கூடிய காட்சியை சேவிக்கலாம். இப்படி 5லேருந்து 5:30 மணிக்குள்ள பெருமாள் புறப்பட்டாருன்னா திரும்ப ராத்திரி பெரிய காஞ்சிபுரம் எல்லாம் போயிட்டு சன்னதி வந்து சேர்றதுக்கு 11-11:30 ஆகும் மணி. அதுக்கப்புறம் வாகனத்துல இறங்கி சாத்துமுறை எல்லாம் ஆகி வாகனத்திலேருந்து இறங்கி கண்ணாடி அறைக்கு போய் பெருமாள் ராத்திரி அம்சையக்கூடிய சாதத்தை சாப்பிட்டு விசேஷமா பிரம்மோற்சவம் 10 நாள்லயும் பாதாம் ஹல்வா, குழம்பு பால்னு சொல்லக்கூடிய விசேஷமான வாசன திரவியங்கள்லாம் போட்டு காய்ச்சின பால் இதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. இதெல்லாம் கண்டருளி பெருமாள் சயனிச்சுக்கிறதுக்கு ராத்திரி 1-1:30 ஆகும். ஒரு 1/2 மணி இல்ல 3/4 மணி பெருமாள் தூங்குவார். உடனே ஒரு மேல சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா பெருமாள் விஸ்வரூபத்துக்கு தீர்த்தம் வரும் குடத்துல. உடனே பெருமாள் எழுந்து தீர்த்தமாடி மூஞ்செல்லாம் அலமிண்டு பல்லெல்லாம் தேய்ச்சுண்டு மறுநாள் கார்த்தால உற்சவத்துக்கு புறப்படணும். 3 மணிக்கெல்லாம் வாகன மண்டபத்துக்கு எழுதுவார். 4 மணிக்கெல்லாம் அம்ச வாகனம் புறப்பாடாகும். திரும்பி பெரிய காஞ்சூர் வரைக்கும் போயிட்டு வரணும். இதே மாதிரி 10 நாள் பெருமாள் காலில் சக்கரத்தை கட்டிண்டு பரப்பர். ஆச்சரியமான உற்சவம். இந்த மாதிரியா டைட் ஷெட்யூல்ல அப்படி மின்னிய பிடிக்கிறாப்புல நடக்கிற உற்சவங்கள்லாம் வேற எங்கேயும் நடக்காது. நம்மளால சேவிக்க முடியாது. 10 நாளும் பெருமாள் என்னென்னலாம் நடத்துகிறாரோ அதெல்லாம் கூடவே இருந்து அனுபவிக்கணும்னா நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்காது. நாம என்ன பண்ணாலும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். பெருமாள் எங்க சேவிக்கணும், அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் திருமஞ்சனத்துக்கு போகணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் சாத்துமலைக்கு போகணும். இப்படியே நாம வகுத்துண்டா நம்மளால எல்லாத்தையும் சேவிக்க முடியுமே ஒழிய அந்த கைங்கரிய பராலாட்டமா பெருமாளாட்டமா முழுசா பெருமாளோட சேர்ந்து சுத்துறதுன்றதெல்லாம் நமக்கு பிராப்தமாகாது. அப்படி ஒரு விசேஷமான உற்சவம் இங்கே 10 நாள் ஆச்சரியமான உற்சவம். வைகாசி மாசம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு அனந்தசரஸ் புஷ்கரணியிலே தீர்த்தவாரி நடக்கும்படியா எனக்கு விசேஷமா பிரம்மோற்சவத்தை பண்ணு அப்படின்னு தேவப்பெருமாள் பிரம்மாவுக்கு நியமிச்சார் அப்படின்னு புராணத்துல பார்த்தோம். அந்த வைகாசி மாசம் சிரவணத்தன்னைக்கு தீர்த்தவாரி நடந்து மறுநாள் அவிட்ட தன்னைக்கு கொடி இறங்கும்படியா ஆச்சரியமா தேவப்பெருமாளுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம். காஞ்சிபுரமே விழா கோலம் பூணுகிறது. குறிப்பா தேவப்பெருமாளுடைய சன்னதி வீதி முழுக்க கல்யாண கோலம் தான் அந்த 10 நாளைக்கு. எங்க பார்த்தாலும் பக்தர்களும் பாகவதோத்தமர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அப்படி திரள் திரளா இருப்பா. ஒரு வைஷ்ணவாலயத்திலையும் அவ சொந்த கல்யாணத்துக்கு கூட அத்தனை பேர் வரமாட்டா. அத்தனை பேர் உறவுகாரெல்லாம் வந்து தங்கி இன்னைக்கும் 20 பேர் 30 பேர் எல்லாம் ஒரு ஆத்துலயும் வந்து படுத்துக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம உட்கார்ந்து கருட சேவை சேவிக்கக்கூடிய வைபவத்தை எல்லாம் இந்த கராள கலியிலும் பார்க்க முடியும்னா அது தேவப்பெருமாளுடைய உற்சவத்தில் தான் பார்க்க முடியும். ஆச்சரியமா முதல் நாள் காத்தால துவஜாரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி ஏறி முதல் நாள் காத்தால தங்க சப்பரம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண சப்பரத்திலே உபயநாச்சிமாரோடைய கூட பெருமாள் புறப்பாடு கண்டருள்வர். ராத்திரி தேவராஜன் சொல்லக்கூடிய சிங்கத்துக்கு சிம்ம வாகனத்துல பெருமாள் மட்டும் எழுந்துருள்வர். இப்படி பெருமாள் மட்டும் ஒரு வாகனத்துல எழுந்தருள்றதுன்றது அது ஒரு தனி அழகு. எப்படின்னா நிஜமான சிங்கம், அந்த சிங்கத்துக்கு மேல பெருமாள் எப்படி உட்காருவாரோ, இப்போ ஒரு சிங்கம் லைவா இருக்கு, அந்த சிங்கத்துக்கு மேல பெருமாள் லைவா உட்கார்றார். எப்படி உட்காருவார்? 2 பக்கம் காலை போட்டு உட்கார்ந்துட்டு போவாரா இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் 2 பக்கமும் காலை தொங்க போட்டுண்டு அந்த சிம்மத்து மேல உட்கார்ந்துட்டு என்னவோ நிஜமாவே காட்டுல சிங்கத்து மேல பெருமாள் உட்கார்ந்துட்டு போற மாதிரியே தத்ரூபமான ஒரு காட்சியை சேவிக்க முடியும். அப்படின்னா அது காஞ்சிபுரம் தேவப்பெருமாள், திருவள்ளூர் வீரராகவன், இந்த மாதிரி சில எம்பெருமான்களுக்கு தான் அத்தனை தத்ரூபமா அதை சேவிக்க முடியும். பல இடங்கள்ல சிம்ம வாகனம் அப்படின்னா
பெருமாள் அப்படி ஸ்வபாவத்துல, அதாவது பெருமாள் எப்பவும் நின்றுட்டு இருக்கிறது போலயே நின்றுட்டு இருப்பார். சில இடங்கள்ல பெருமாள் சைடா திரும்பிட்டு இருப்பார். அப்படிலாம் இருக்கும். ஆனா இவாளை சேவிக்கிறச்ச எந்த வாகனத்துல எப்படி எழுந்தருளினா ஆப்டா பொருந்துமோ அப்படி எழுந்தருளுவா. ஆச்சரியமா இருக்கும் அந்த சிம்ம வாகனம். குறிப்பா சிம்ம வாகனத்துக்கு பெருமாள் ஆரஞ்சு கலர்ல இல்லைன்னா சேப்பு கலர்ல ஒரு பெரிய காட்டன் பாவாடையாட்டமா கபாயின்னு ஒண்ணு சாத்திப்பார். அதுல திருவாபரணங்கள் எல்லாம் சாத்திண்டு தலையில முத்து கொண்டைன்னு சொல்லக்கூடிய அது ஒரு குண்டா அங்கங்க குழி குழியா புட்டு புட்டா வச்சா மாதிரி ஒரு குண்டான ஒரு கிரீட்டம், அதை சாத்திண்டு பெருமாள் எழுந்தருளக்கூடிய அழகு அலாதியான அழகு. இது முதல் நாள் வைபவம். ரெண்டாம் நாள் கார்த்தால ஹம்ச வாகனம். தேவப்பெருமாளுடைய அத்தனை வாகனங்கள்லயும் ரொம்ப வெயிட்டான வாகனம்னா ஹம்ச வாகனம் தான். ஹம்ச வாகனத்தை எழுந்துருளை பண்றதுக்கு அடியவர்கள் அத்தனை கஷ்டப்படுவா ஸ்ரீபாதம் தாங்கிகள். இப்ப மற்ற வாகனத்தெல்லாம் தொடர்ந்து 1 கிலோமீட்டர் ஏழை பண்ணிட்டு போறா, அப்புறம் தான் ரெஸ்ட் அப்படின்னா ஹம்ச வாகனத்தை 1/4 கிலோமீட்டருக்கு ஒரு முறை இறக்கி இறக்கி ரெஸ்ட் எடுப்பா. அத்தனை வலி இருக்கும் தோல்ல, அத்தனை பெரிய வாகனம் அது. அதனாலதான் மற்ற வாகனம் எல்லாம் கார்த்தாலும் 5 மணிக்கு புறப்பட்டா ஹம்ச வாகனம் மாத்திரம் 4 மணிக்கே புறப்பட்டுறது. மற்ற வாகனம் எல்லாம் 10, 10:30 திரும்பினா ஹம்ச வாகனம் திரும்பி வரத்துக்கு மட்டும் 11:30 ஆயிடும், அத்தனை வெயிட். அப்படி கார்த்தால ஹம்ச வாகனத்துக்கு மேல ராஜ ஹம்சமாட்டமா எம்பெருமான் வெள்ளை சாத்திப்பார். அன்னைக்கு ஹம்ச வாகனமே வெள்ளையான வாகனம், வெள்ளி தகடினாலே வேயப்பட்ட வெள்ளி வாகனம் ஹம்ச வாகனம் தேவப்பெருமாளுக்கு. அதுக்கு மேல தேவப்பெருமாள் வெள்ளை கலர்ல பாவாடையாட்டமா அந்த கபாயின்னு பேரு, அதாவது இந்த நைட்டின் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி பெருமாள் அப்படி ஒரே வஸ்திரம், ஏக வஸ்திரம், கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஒரே வஸ்திரமா பெரிய கவுனாட்டமா போட்டு இருப்பார் பெருமாள். அதுல எப்படி பெருமாளுக்கு ஷேப் வர வைப்பா. ஷேப் வர வைக்கிறதுனா எப்படின்னா, இப்போ ஒரு வஸ்திரத்தை வந்து ஏக வஸ்திரமா கழுத்துல இருந்து கால் வரைக்கும் போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஷேப் இருக்காது. இதுவே வேஷ்டியை கச்சமா உடுத்திக்கிறோம்னா பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கும். ஒரு மடிசார் உடுத்திண்டா ஷேப்ல இருக்கும். ஆனா ஒரே வஸ்திரத்தை என்னமோ இந்த முடி திருத்தரச்செல்லாம் அப்படியே கழுத்துல போட்டு பூர்த்தி விட்டாலானா இருக்குமே, அந்த மாதிரி ஒரே வஸ்திரம் ஷேப் இல்லாம இருந்துட்டு இருக்கும். அந்த வஸ்திரத்திலையும் பெருமாளுக்கு ஆச்சரியமா ஒரு அழகை ஏற்படுத்த முடியும். எப்படின்னா அங்கங்க திருவாபரணங்கள் சாத்தி அதுக்கு அழகு கொண்டாடுவா, ஷேப்பை கொண்டாடுவா. எப்படின்னா பெருமாள் கையில ஆச்சரியமா வங்கி சாத்துறது, இடுப்புல ஒட்டியானம் சாத்துறது, மார்புல நிறைய ஆரங்கள் பதக்கங்கள் எல்லாம் சாத்துறது, திருவடியில சதங்க சாத்துறது, அந்த மாதிரி திருவாபரணங்கள் சாத்தி 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 அந்த ஷேப் இல்லாம இருக்கக்கூடிய பான்னு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஏக வஸ்திரத்தை ஆச்சரியமான வஸ்திரமா மாத்துவா. அது அர்ச்சகாலுடையதான கைவண்ணம். அப்படி வெள்ளை கலர் வஸ்திரத்துல பெருமாள் அப்படி கண் வைக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய ஸ்வர்ண ஆபரணங்களையும் ரத்தன ஆபரணங்களையும் சாத்தி கொண்டு அந்த ஹம்சவாகனத்திலே ராஜ ஹம்சமாக பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சி. அன்னைக்கு ராத்திரி எம்பெருமானுக்கு விசேஷமான சூரிய பிரபை. அநேகமா இந்த 10 நாள்ல உற்சவம் ஆரம்பித்து 2ஆம் நாள் ராத்திரி தான் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். எதனாலன்னா மறுநாள் காலத்தால உலகம் போற்றக்கூடிய, உலகமே காத்து கொண்டிருக்கக்கூடிய கருட சேவை உற்சவம். அதை சேவிக்கிறதுக்காக நிறைய அடியார்கள் முதல் நாள் ராத்திரியே வந்துருவா. அப்படி வரவாளுக்கெல்லாம் கண்ணுக்கு விருந்தளிப்பது போல ஆச்சரியமா பெருமாள் சூரிய பிரபையில பெருமாள் மாத்திரம் எழுந்தருளுவர். சூரிய பிரபையில பெருமாள் மாத்திரம் மெல்லிசா ஒரு மாலை சாத்திண்டு ஏகாந்தமா ரிலாக்ஸ்டா எழுந்துள்ளக்கூடிய அந்த காட்சி சாட்சாத் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கிறது போலவே இருக்கும். அப்படி ஆச்சரியமா சூரிய பிரபை. மறுநாள் கார்த்தால சுமார் ஒரு 3-4 மணி சமயத்துக்கு ஆச்சரியமான கருட சேவை உற்சவம். அத்தியூரான் உள்ளையூர்வான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணபடி கருடன் மேலே ஏறிக்கொண்டு பெருமாள் ஆச்சரியமா கருடாரூடனாக சேவை சாதிக்கக்கூடிய விசேஷமான உற்சவம். காஞ்சிபுரம் அப்படின்னாலே ஞாபகம் வரக்கூடியது கருட சேவை தான். அப்படி பிரசித்தமான கருட சேவை உற்சவத்துல பெருமாள் 3ஆம் நாள் திருக்கார்த்தால சேவை சாதிக்கிறார். வாகன மண்டபத்துக்கு பெருமாள் 3 மணிக்கு எழுந்தருளி கருடன் மேலே ஆரோகணித்து சாத்துப்படியெல்லாம் ஆகி 4 மணிக்கு திறந்து முதல்ல ஆழ்வார் பிராகாரம்னு சொல்லக்கூடிய பிராகாரத்தை பெருமாள் பிரதட்சிணமா வரார். வந்து நம்மாழ்வார் சன்னதியில நம்மாழ்வாருக்கெல்லாம் சடாரி சாச்சு ஆழ்வாராச்சாரியால் எல்லாம் அனுகிரகிச்சுட்டே வந்து சுவாமி தேசிகன், லட்சுமி குமார தாத்த தேசிகன், அம்மங்கார் அவளுக்கெல்லாமும் சடாரி சாச்சுட்டு கரெக்டா ஷார்ப்பா 5 மணிக்கு தேவப்பெருமாளுடைய ராஜகோபுர வாசல்ல வந்து பெருமாள் கருட வாகனம்னா நிக்கிறார். பெருமாள் ஆச்சரியமா 2 வெள்ளை கொடைகளை போட்டு மறைக்கிறா. அந்த கொடைகளை மறைக்கிற சமயத்திலே கொடைய போட்டு பெருமாளை மறைச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படி சைலண்டா இருந்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த கொடைய விளக்குற சமயத்துக்குள்ள பெருமாள் சோழசிம்மபுரம் என்றும் திருக்கடிகை என்றும் சொல்லப்படுகிற திவ்யதேசமான சோளிங்கருக்கு போய் அங்கே தக்கான் குளக்கரையிலே தொட்டையாச்சாரிய சுவாமிக்கு கருட வாகனத்திலே சேவை சாதித்து விட்டு வருகிறார் அப்படின்னு ஐதிஹ்யம். இதை பலமுறை அனுபவிச்சிருக்கோம். இது அடியன் சொல்லி தெரியணும்ன்றது இல்லை. இந்த சேவைக்கு தொட்டையாச்சாரியர் சேவைன்னு பேரு. இப்படி ஒரு நிமிஷம்
ராஜகோபுர வாசல்ல பெருமாளை நிக்க வச்சுட்டு கருட சேவையில 2 கொடையை போட்டு பெருமாளை மறைச்சுடுறா. அப்போ ராஜகோபுரத்துல 2 கொடையை மாத்திரம் திருப்பி காட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது நமக்கு. ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த கொடையை எடுத்துட்டு பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணுவா. அந்த சமயத்துக்குள்ள பெருமாள் ஆச்சரியமா திருக்கடிகைக்கு போயிட்டு தொட்டையாச்சாரியருக்கு சேவை சாதிச்சுட்டு திரும்ப காஞ்சிபுரம் வந்துட்டார் அப்படின்னு அனுபவிக்கிறது. இப்படி ஆச்சரியமா பெருமாள் தொட்டையாச்சாரிய சேவையை சேவிக்கணும்ன்றதுக்காக லட்சக்கணக்கிலே பக்தர்கள் குவிந்து கிடப்பார்கள். அவள்ல பெருமாள் அப்படி நெருக்கிண்டு இடிச்சுண்டு அப்படி ஊர்ந்து கொண்டுதான் வருவார் பெருமாள். எல்லாத்தோட முக்கியம், பிம்மால 5 மணி சூரியோதயம் ஆயிருக்காது, வெளிச்சம் இருக்காது, அங்கங்க எரியல எலக்ட்ரிக் லேம்ப் மட்டும்தான் வெளிச்சம். ஆனா அந்த எலக்ட்ரிக் லேம்பே தேவையில்லைன்னு சொல்லும்படியா அத்தனை கற்பூர ஆரத்தி. லட்சக்கணக்கான ஜனங்கள் பெருமாளை சேவிக்கிறா. 3 லட்சம் வரா, 5 லட்சம் வரான்னு எல்லாம் சொல்றா. அத்தனை பேருக்கும் தட்டு வாங்கி ஆரத்தி பண்ணி வைக்கிறதுக்குள்ள அர்ச்சக சுவாமி கை என்னாருது. அதனால பிரதானமான ஆரத்திகள் மட்டும் அர்ச்சக சுவாமிகள் பண்ணுவா. மற்றபடி அவாவா திருமலையில பண்றது போல அவாவா தானே ஒரு தட்டை வச்சுண்டு அதுல உபகாரம் எல்லாம் வச்சுண்டு அதுல கற்பூரத்தை ஏற்றி தாங்களே பெருமாள் ஆரத்தி பண்ணக்கூடிய வைபவம் நடக்கும். அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தட்டு. ஒரு தட்டுலயும் கற்பூரம் ஒரே சமயத்துல எரியும். உலகமே இருளிலே மூழ்கி இருக்கும்படியான அந்த பிம்மால 5 மணி வேலையில ஒரு நிமிஷம் பெருமாளை மறந்துட்டு அப்படியே நம்மளை சுத்தி தலையை சுழட்டி ஒரு முறை திருப்பி பார்த்தோமானா எங்க பாரு கற்பூரம், கற்பூர ஜோதியா எரிஞ்சுட்டு இருக்கோம். அத்தனை பக்தர்கள் ஸ்ரத்தையோட கூட தலைக்கு குளித்து ஈரம் சொட்ட சொட்ட தங்களை அலங்கரித்துக் கொண்டு பரம பக்தியோட கூட எம்பெருமானுக்கு உபகாரங்களையும் கற்பூரங்களையும் வைத்துக் கொண்டு வரதா 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 என்று சொல்லி கற்பூர ஆரத்தி பண்ணக்கூடியதான அந்த வைபவம் ஒரு க்ஷணம் அங்க சேவித்தாலும் கூட இந்த மாதிரி இடத்துலன்னா நாம வசிக்கணும் அப்படின்றதான ஒரு பிரேரணையை நமக்கு ஏற்படுத்தி பக்தியே இல்லாத நமக்கும் கூட அந்த எம்பெருமான் மேலே பக்தியை வர வைக்கக்கூடியதான அந்த பாமர ஜனங்களினுடைய ஓசை வரதா வரதான்னவா கத்தக்கூடியதான அந்த சத்தமானது ஆகாசத்தை புழக்கும்படியான ஒரு பக்தி நமக்கும் ஏற்பட்டு இப்படியெல்லாம் கூட ஒரு எம்பெருமானை ஜனங்கள் கொண்டாடுவாளா அப்படின்னு பிரமிச்சு போவோம். அத்தனை உபச்சாரங்களையும் கற்பூர ஆர்த்திகளையும் ஏற்றுக்கொண்டு பெருமாள் வர பெருமாள் சன்னதி தெருவை கடக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் நார்தோ இல்லையோ பெருமாளுக்கு போதும் போதும் ஆயிடும். அத்தனை தட்டு அத்தனை பக்தர்கள் போங்கோ 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 வழிவிடுங்கோ வழிவிடுங்கோன்னு எத்தனை பேர் ஒதுக்கினாலும் அவளுக்கு போகக்கூடாது வழிவிடக்கூடாதுன்னு ஆசை இல்லை, இடம் இல்லை. பாவம், ஒரு 10,000 பேர் நிக்கக்கூடிய இடத்துல 1,00,000 பேர் நிக்கிறா. என்ன பண்ணுவா? நிற்கின்ற இருக்கா பாவம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுண்டு சமப்பட்டுண்டு அப்படியானும் பெருமாளை சேவிச்சுடணும். தேவப்பெருமாளுடைய கருட சேவை அப்படியானும் நல்லா சேவிச்சுடணும். அப்படியாவது பெருமாளை தவறாம சேவிச்சுட்டு அதுக்கு மேல அவாவா ஆத்துக்காரியத்தை பார்த்துண்டு அவாவா வேலைக்கு போகணும்னு ஜனங்க பாவம் பாமர ஜனங்கள்லாம் வந்து நிற்கக்கூடியதான காட்சி அதையெல்லாம் வாழ்நாள்ல ஒரு முறை அனுபவிச்சாலும் நம்மளால மறக்க முடியாது. அப்படி பெருமாள் சன்னதி தெருவை தாண்டறதுக்கு 5:45 ஆயிடும். பொதுவா சன்னதி தெருவை பெருமாள் தாண்டறதுக்கு 1/4 மணில இருந்து 20 நிமிஷம் போறோம். ஆனா அன்னைக்கு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும். அப்படியா ஜனக்கடல்ல பெருமாள் மிதந்து வர இதோட ஆயிடுத்தா திரும்ப சன்னதி தெரு முனையில இருந்து ஆரம்பிச்சு தூப்புள் தேசிகன் சன்னதி வரைக்கும் 2 பக்கமும் பக்தர்கள் அப்படியே ஆயிரக்கணக்கிலே கடல் போல அப்படியே குவிந்திருப்பா. பெருமாள் ஏளனமேன்றதுக்காக நடுவுல கொஞ்சம் வழியை விட்டுருப்பா. அவா கையிலையும் கையெல்லாம் கற்பூர ஆரத்தி கையெல்லாம் உபச்சாரம் வழியார அப்படியே தேவப்பெருமாள் சன்னதியில இருந்து ஆரம்பிச்சு தூப்புள் தேசிகன் சன்னதி வரைக்கும் அப்படியே உபச்சாரம் மழையில நனைவர் தேவப்பெருமாள். விசேஷமா எப்போ பெருமாள் கருட சேவையில எழுந்தருளி நமக்கு சேவை சாதிக்க போறாருன்னு சுவாமி தேசிகன் தூப்புள்ள காத்துருப்பார். சுவாமி தேசிகன் சன்னதியில தேவப்பெருமாளை சேவிக்கணும்னு அடியவர்கள்லாம் போட்டி போட்டுண்டு தூப்புள் சன்னதிக்கு உள்ளையும் வெளியிலையும் இடுக்கிண்டு நெருக்கிண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் மிரிச்சுண்டு ஏறிண்டு நின்றுப்பா. காரணம் 2. ஒன்னும் தேவப்பெருமாள் சுவாமி தேசிகனை அனுகிரகிக்கக்கூடிய அந்த அழகை பார்க்க வேணும். எப்படி அனுகிரகிப்பாருன்னா ஒரு பெரிய மாலை சாத்தின்னு வருவார் பெருமாள். திண்டு மாலைன்னு பேரு, நல்ல கனமான மாலை. அந்த மாலைய தேவப்பெருமாள் சுவாமி தேசிகன் சன்னதி வாசல்ல வந்து நின்றுண்டு அடுத்த க்ஷணம் அர்ச்சக சுவாமிகள் அந்த மாலையை கலைவா. மாலையை கலைஞ்சிட்டாலானா இப்போ துளசி புஷ்பசரம் குருவி வேர்னு சொல்லக்கூடிய வாசனை வேறு இந்த மாதிரி மாலைக்கும் பெருமாள் திருமேனிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நிறைய சரங்கள் இருக்கும். அந்த சரங்களோடு மட்டும் பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய காட்சி அங்க மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா வாகன மண்டபத்தில இருந்து பெருமாள் வரச்சையே முதல்ல பெருமாள் திருமேனியில திருவாபரணம் எல்லாம் சாத்தி இந்த புஷ்பசரங்கள் எல்லாம் சாத்தி அதுக்கு மேல பெரிய மாலையை சாத்தி அதுக்கப்புறம் தான் பெருமாள் எழுந்தருள்றார். கோவில்ல இருந்து பெருமாள் கூடவே வந்தாலும் அப்படிதான் சேவை நமக்கு. ஆனால் சுவாமி தேசிகனுக்கு விசேஷமா தன்னுடைய மாலையை அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக அர்ச்சக சுவாமிகள் பெருமாள் திருமேனியில இருக்கக்கூடிய மாலையை கலையறாலே
அது உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து களத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களும். பெருமாள் சாட்ட மிச்சம்தான் நமக்கு போகியம், நமக்கு பிரசாதம். பெருமாள் உடுத்தின்ற வஸ்திரம் தான் நமக்கு விசேஷமான வஸ்திரம். பெருமாள் திருமேனியில சாத்தின புஷ்பசரமோ மாலையோ தான் நமக்கு பெரிய அலங்காரம், பெரிய ஆபரணம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியிலே சாத்தின மாலை சுவாமி தேசிகனுக்கு ஒரு பெரிய பரிசு. என்ன, பெருமாள் வேதாந்தாச்சாரியன்னு பட்டம் கொடுத்தார். தாயார் ஸ்வர்ணம் மழைய பொழிய வச்சா, போட்டி போட்டுண்டு பிருதங்களா கொடுத்தா. எல்லாத்த விடவும் சுவாமி தேசிகன் உள்ளம் உகப்பது எதனாலன்னா அந்த பெருமாள் திருமேனி சம்பந்தம் உள்ள பிரசாதம் கிடைப்பது. அந்த மாலை தனக்கு அனுகிரகமாறுதுன்னா சுவாமி தேசிகன் அத்தனை குதூகலத்தோட கூட மூலவரும் உற்சவரும் ஆசையா அம்மாவை எதிர்பார்க்கிற குழந்தை போல கண்கள்ல அப்படியே ஒரு பாசம் தவழ பெருமாள் எதிர்நோக்கி இருப்பார் சுவாமி தேசிகன். அதனால பெருமாள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னால நிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே நாம என்ன பண்ணணும், உள்ள போய் சுவாமி தேசிகனை சேவிச்சுட்டு வரணும் ஒரு முறையாவது. ஏன் சேவிக்கணும்? பெருமாள் ஏழி புறப்பட்டா விட்டு அப்புறம் சேவிச்சுக்கலாமே அப்படின்னா, தேவப்பெருமாளை கருட சேவையில சேவிக்கிறதுக்காக காத்துன்னு இருக்கிற சுவாமியினுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய ஏக்கமும் தவிப்பும் அப்பதான் சேவிக்க முடியும். பெருமாள் சேவை சாதிச்சுட்டு திரும்ப எழுந்துள்ளிட்டாரானா இவ்வளவு நேரம் பெருமாள் அவருக்கு கொடுத்த அனுபவம் இருக்க, அந்த அனுபவத்தை நினைச்சு சுவாமியானவர் ஆனந்த கண்ணீர் சிந்திக்கொண்டு அந்த பகவத் அனுபவத்திலே திளைக்கக்கூடிய காட்சியை, அந்த பாவத்தை தான் சுவாமியினுடைய முகத்துல சேவிக்க முடியும். பெருமாளினுடைய வரவுக்காக தவித்து போய் ஏங்கி போய் சுவாமி காத்து கொண்டிருக்கக்கூடிய சேவையை சேவிக்கணும்னா பெருமாள் ஏழ்றதுக்கு முன்னால போய் உள்ள போய் சுவாமியை சேவிச்சுட்டு வரணும். அந்த சேவையை சேவிச்சுட்டு நாமளும் சுவாமியோட கூட சேர்ந்து தேவப்பெருமாள் எப்ப எழுந்துள்ள போறாருன்னு காத்துட்டு இருக்கிறச்ச ஆச்சரியமா ஜன சமுத்திரத்தில விளக்கொளி பெருமாள் சன்னதிக்கும் பரகால மடத்துக்கும் நடுவிலே தேவப்பெருமாள் ஜன வெள்ளத்திலே மிதந்து கொண்டு வரக்கூடிய காட்சி. தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னால நிக்கிறார். நிந்தா விட்டு சன்னதி சார்புல பெருமாளுக்கு ஆச்சரியமா வஸ்திரம் என்ன, உபச்சாரங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லி தரிசன தாம்பூலம் சமர்ப்பிச்சு பெருமாளை வரவேற்கிறா. வரவேற்றா விட்டு விசேஷமா சுவாமி தேசிகன் சன்னதியிலிருந்து நல்ல பானகம் என்ன, பழங்கள் என்ன, ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன, இதெல்லாம் உபச்சாரமா பெருமாளுக்கு சமர்ப்பித்தா அதெல்லாம் கருடாரூடனா இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் அம்சேஞ்சிட்டு தேவப்பெருமாளுக்கு விசேஷமா ஒரு ஆரத்தி ஆறுது. அந்த ஆரத்தி ஆரச்ச தேவப்பெருமாளுடையதான அழகை சுவாமி தேசிகன் உள்ள இருந்தபடியே கண்டு அனுபவித்து சேவிக்கிறார். இப்போ அந்த ஆரத்தியை அப்படியே உள்ள எடுத்தும் போய் சுவாமி தேசிகனுக்கும் பெருமாளுக்கு பண்ணின ஆரத்தியினுடைய சேஷ ஆரத்தியா ஒரு ஆரத்தி பண்ணணும். அதே தட்டு, அதே கற்பூரம், அதே அக்னியோட. அது மட்டுமல்லாமல் இங்க தேவப்பெருமாளுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் எல்லாம் அம்சம் பண்ணாரோ அதெல்லாம் எடுத்தும் போய் அவருடைய பிரசாதமா சுவாமி தேசிகனுக்கு கண்டருள பண்ணணும். அதோடு கூட சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாள் மால மரியாதை, பரிவட்ட மரியாதை, ஷட்டாரி மரியாதை பண்ணி அனுகிரகம் பண்ணணும். அதனால இந்த பெருமாளுக்கு பண்ணின ஆரத்தி அது எரிஞ்சுட்டே இருக்கும். அதோட ஒரு சுவாமி நின்றுட்டு இருப்பார். பெருமாள் கண்டருள பண்ணின இந்த உபச்சாரங்கள், அந்த பிரசாதங்கள்லாம் கையில வச்சுட்டு இன்னொரு சுவாமி காத்துட்டு இருப்பார். தேவப்பெருமாளுடைய பரிசாரக்க சுவாமி பெரிய வெள்ளித்தட்டை ஏந்தி பவ்யமா நிப்பர். அப்போ தேவப்பெருமாளுடையதான ஸ்ரீஷட்டாரிய அர்ச்சக சுவாமி அந்த தட்டுல ஏல பண்ணிட்டு தேவப்பெருமாள் கருட வாகனத்துல சாத்தின்னு இருக்கிற பெரிய மாலையை கலைஞ்சு அந்த ஷடாரி மேல வச்சு தலை மேல தூக்கி வச்சுண்டு விசேஷமா சாமரம் எல்லாம் பரிமாறி மங்களவாத்தியம் எல்லாம் வாசிச்சு தேவப்பெருமாளுடைய மரியாதை சுவாமி தேசிகன் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போகும். அப்போ தேவப்பெருமாளை சேவிக்கணும். அந்த பெரிய மாலை இல்லாம வெறும் சரங்களை மட்டும் சாத்திண்டு கருட வாகனத்துல ஆச்சரியமா பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த காட்சியை சேவிக்கணும். சுவாமி தினமே பெருமாள் அப்படித்தானே இருக்காரு. அது என்ன விசேஷம்னா, பெருமாள் ஆஸ்தானத்துல இருக்கார், அப்ப ரெண்டு சரம் சாத்தின்னு இருக்கார், சிம்பிளா இருக்கார், அழகா இருக்காருன்னா அது கதை வேற. அவ்வளோ பெரிய கருட வாகனத்துக்கு மேல மாலை இல்லாம பெருமாள் சேவை சாதிக்கிறதுன்றது அது ஒரு வித்தியாசமான அழகு. அதை சேவிக்கிறதுக்கு அப்பதான் சமயம் நமக்கு. அந்த 10 நிமிஷம் தான் அந்த மாலை உள்ள போறது. விசேஷமா சுவாமி தேசிகன் மூலவருக்கும் உற்சவருக்கும் பெருமாளுடைய மாலையை சாத்தி பரிவட்டம் கட்டி பெருமாளுடையதான பிரசாதத்தை எல்லாம் கண்டருள பண்ணி ஆரத்திய பண்றா. அப்போ தேவ பெருமாளுடையதான பிரம்மோற்சவத்தை அனுபவித்து சுவாமி தேசிகன் பண்ணின ஸ்லோகங்களை எல்லாம் அங்க அனுசந்தானம் பண்றா அடியவர்கள். ஆச்சரியமா துரகவிகராஜஸ்யந்தனாந்தோலிகாதிஷு அந்த ஸ்லோகம் என்ன, அந்த மாதிரி பிரம்மோற்சவத்தை அனுபவித்து சுவாமி தேசிகன் என்னென்ன ஸ்லோகங்கள் பண்ணாரோ அந்த 2-3 ஸ்லோகங்களை உரத்த குரல்ல ஆச்சரியமா கோஷ்டியில சுவாமிகள் சேவிக்கிறா. அது தேவப்பெருமாளை சுவாமி தேசிகனே இருந்து அந்த ஸ்லோத்திரத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணுவது போன்ற அனுபவம். அதை சேவிக்கணும். திரும்பவும் தேவப்பெருமாள் கிட்டக்க அவருடைய ஸ்ரீஷட்டாரி சேர்ந்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு புது மாலை சித்தமா வச்சுட்டு இருப்பா. நாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சையே சுவாமி தேசிகன் சன்னதி வாசல்லையே தேவப்பெருமாளுக்கு புதுசா இன்னொரு புது மாலையும் சாத்துவா.
மாலை இல்லாம பெருமாளை சேவிச்சோம், திரும்ப மாலையோட பெருமாளை சேவிக்கிறோம். இப்போ பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த வைபவத்தை சேவிக்கணும். எப்படி எழுந்தருள்வார் அப்படின்னா, நாம திரும்புறாப்பல வெடுக்குன்னு திரும்ப மாட்டார் பெருமாள். தேசிகனை விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லாதபடினால ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாம் ரிவர்ஸ்ல பெருமாள் எல்லாம் பண்ணுவா. தூப்புள் தேசிகன் சன்னதி வாசல்ல இருந்து அந்த மெயின் ரோடுக்கு போற வரைக்கும் பெருமாள் அப்படி ரிவர்ஸ்ல எழுந்துருள்வார். அதாவது சுவாமி தேசிகன் தேவ பெருமாளை பிரியறதுக்கு மனசு இல்லாம, ஆனாலும் உற்சவமாச்சே நாம சேவிச்ச மாதிரி எல்லா அடியார்களும் சேவிக்கணுமே, பெருமாள் இன்னும் பல இடங்களுக்கு போய் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணுமே, அதனால பெருமாள் போட்டோம் அப்படின்னு வேற வழி இல்லாம பிரியறார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனும் மத்த குழந்தை தேவ பெருமாளும் மத்த குழந்தைகளை எல்லாம் அனுகிரகம் பண்ணணுமே, அதனால சுவாமியை பிரிஞ்சுதான் ஆனோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட, கண்கள்ல ஒரு கலக்கத்தோடைய கூட, ஒரு வருத்தத்தை கூட, கனத்த மனதோடைய கூட பெருமாளும் பிரியறார் அப்படின்னு பெருமாளுடைய முகத்தை பார்த்தா நமக்கு அந்த அனுபவம் புரியும். உடனே திரும்புறதுக்கும் மனசு இல்லாம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை பார்த்துட்டே பிரியற மாதிரி சுவாமி தேசிகனை பார்த்துட்டே தேவ பெருமாள் அப்படி ரிவர்ஸ்லயே போய் அந்த மெயின் ரோடுக்கு வந்தாவிட்டுதான் அப்படி கீரமண்டபம் பக்கமா திரும்பி மேல பெரிய காஞ்சிபுரத்துக்கு போவார் பெருமாள். இதெல்லாம் கண்கொள்ளாத ஒரு அனுபவங்கள். இப்படி விசேஷமா வையம் போற்றும் வைகாசி உற்சவ கருட சேவை. மற்ற நாளெல்லாம் போகாத இடத்துக்கெல்லாம் பெருமாள் சந்து பொந்துக்கள்லாம் எழுந்துருள்வார் அந்த கருட சேவை அன்னைக்கு. அத்தனை அடியார்கள் பெருமாளுக்கு விசேஷமா மாலை எண்ணெய், பழங்கள் எண்ணெய், இந்த மாதிரி நிறைய உபச்சாரங்கள்லாம் பண்ணி சேவிப்பா. பெருமாள் திரும்ப சன்னதிக்கு வந்து சேர்றதுக்கு 2 ஆகுமோ 2:30 ஆகுமோ 3 ஆகுமோ, கால் அப்படியே தரையில போட்டா பொத்தலா போடும், அத்தனை வெயில். ஆனாலும் அடியவர்கள் அப்படி ஆயிரக்கணக்கில் பெருமாளை தொடருவா. காலைல 5 மணிக்கு சில்லுன்னு இருந்தது சுவாமி, அப்பதான் அத்தனை அடியார்கள் இருந்தா. இப்ப திரும்ப காலம் வெயில் அப்படியே காலை புழக்கிறது, அந்த சமயத்துல கூட அடியார்கள் இருப்பாளா அப்படின்னா, காலில் இருந்த கூட்டத்துல பாதி கூட்டமாவது திரும்ப காலையும் இருப்பா. எப்படியாவது பெருமாளை சேவிச்சுட மாட்டோமா? வெளியூர்ல இருந்து வரவாள்லாம் கருட சேவை அன்னைக்கு காஞ்சிபுரத்துல எங்க போனாலும் பெருமாளை சேவிச்சுடலாம். பெருமாள் அப்படி நிதானமா ஊர்ந்து ஊர்ந்து எழுந்தருள்வார், தவழ்ந்து தவழ்ந்து எழுந்தருள்வார். எங்க பஸ் விட்டு இறங்கினாலும் எங்க காரை நிறுத்தினாலும் பெருமாளை சேவிச்சிடலான்ற நம்பிக்கையில வருவா. மத்தியானம் 2:30 மணிக்கு வந்தா கூட பெருமாள் சேவை கிடைக்கும்படியான நாளெல்லாம் உண்டு. அந்த சமயத்துக்கு மேல பெருமாள் சன்னதிக்கு வந்து வாகன மண்டபத்துல இறங்கி, அதுக்கப்புறம் விசேஷமா அருளி செயல் சாத்துமுறையாகி வேத சாத்துமுறையாகி, அதுக்கப்புறம் பெருமாள் கருட சேவையில இருந்து இறங்கி ஏகாந்த சேவையெல்லாம், அதாவது எந்த ஆபரணங்களும், வெறும் ஆபரணங்கள் மட்டும் போட்டுண்டு மாலை எல்லாம் இல்லாம புஷ்பம் எல்லாம் இல்லாம ஏகாந்தமான தன்னுடைய அழகை பக்தாளுக்கெல்லாம் காட்டிண்டு அப்படியே கண்ணாடி அறைக்கு போய் சேர்ந்து ஒரு 1/2 மணி 3/4 மணி ரெஸ்ட் எடுப்பார். உடனே ராத்திரி ஹனுமந்த வாகனத்துக்கு புறப்படுறதுக்கு சித்தமான சமயம் வந்துடும். 5 மணி ஆச்சுன்னா வஸ்திரத்தை மாத்திண்டு அலங்காரத்தை மாத்திண்டு வாகன மண்டபத்துக்கு போவார். ராத்திரி சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஹனுமந்த வாகனத்திலே பெருமாளுடைய சேவை. அவர் போயிட்டு வரணும். மறுநாள் 4ஆம் நாள் கார்த்தால விசேஷமா சேஷ வாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலம். தேவ பெருமாளை சேஷ வாகனத்துல பரமபதநாதன் திருக்கோலத்துல சேவிக்கிறதுன்றது வேற எந்த பெருமாளுக்கும் இல்லாதபடியான ஒரு ஏற்றம் அப்படின்னு நிறைய பூர்வாச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்கா. இந்த சேஷ வாகனத்துல பரமபதநாதன் திருக்கோலம் தேவ பெருமாள், திருவள்ளூர் ராகவன் இவாளுக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தும். சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதனே வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாப்புல தோணும். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சாத்துப்படியோடு கூட எழுந்தருளுவா. ராகவனுக்கு 2 பிரம்மோற்சவமானபடினாலே வருஷத்துல 2 நாள் சேஷ வாகனம் உண்டு. பரம்பதநாதன் திருக்கோலம் உண்டு, தை 1 சித்திரை 1. தேவ பெருமாளுக்கு ஒரே உற்சவம்ன்றதுனால அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவர் அப்படி சேவிக்க முடியும். அதனால அடியர்கள்லாம் அன்னைக்கு காத்துன்னு இருந்து சேவிப்பார். அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் எப்போதும் பெருமாளோடு கூட நீக்கமில்லாமல் நிரந்தரமா கைங்கரியம் பண்றான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த அனந்தன் மேலும் கருடன் மேலும் பெருமாள் எழுந்தருளக்கூடிய உற்சவங்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவாலான பிரபன்னாலான நமக்கு பிரதானமான உற்சவம். பேரெல்லாம் கூட அப்புறம் தான் நமக்கு. முதல்ல கருட சேவை, சேஷவாகனம், இதெல்லாம் தான் நமக்கு பிரதானம். ஏன்னா சாஸ்வதமா நாம கைங்கரியம் பண்ண போறதான ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாள் சேஷவாகனத்துல பரம்பதநாதனா தான் சேவை சாதிக்கிறார். அத இங்க நமக்கு வெள்ளோட்டமாட்டமா ஒரு கிளான்ஸ், ஒரு ட்ரையல் ஆட்டமா நமக்கு பெருமாள் இங்க வந்து நமக்கு போட்டு காட்டுறாரு அப்படின்னு அனுபவிக்கணும். அதனால சரணாகத்தாளுக்கு பாகவதாளுக்கு கருட வாகனமும் சேஷவாகனமும் பிரதானம். அப்படியே ஆச்சரியமா பெருமாள் வெள்ளப்பட்டு சாத்திண்டு வைகுண்டநாத நாட்டமா ஆச்சரியமா ஒரு கைய சேஷ பரியங்கத்துல ஊனிண்டு ஒரு கைய அப்படி முட்டி மேல வச்சுண்டு வலது முட்டி மேல வச்சுண்டு அப்படியே ஒரு காலை தொங்க போட்டுண்டு 2 பக்கமும் உபயநாச்சிமாரோடு கூட திருமணம் தாழ்வான் மேல பெருமாள் வரக்கூடிய அந்த காட்சி சாட்சாத் இது காஞ்சிபுரமா சிவைகுண்டமா அப்படின்னு அதிசயிக்கும்படியான ஒரு காட்சி. அங்க நித்தியர்களின் கூட்டம், முக்தர்களின் கூட்டம், இங்கே பக்தர்களின் கூட்டம். அதுதான் வித்தியாசம். ஆகமத்திலே கொடி ஏத்துற போது நித்திய சூரிகள்
முக்தாத்மாக்கள் அவள்லாமும் வந்து உற்சவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அவளுக்கு வரவேற்பு ஆஹ்வானம் உண்டு. அதே மாதிரி கொடி இறக்கறச்ச பெருமாள் அவளுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்புறதுன்றதும் உண்டு. இதெல்லாம் கொடி ஏத்தரச்சியும் இறக்கறச்சியும் சேவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காதால கேட்டவாளுக்கு புரியும். அவல்லாமும் கூட இருந்து பெருமாள் உற்சவத்தை சேவிக்கிறா, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால வைகுண்டத்தை போல நித்திய சூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, நம்ம போல இங்க இருக்கக்கூடிய மனுஷா என்ன, இவாள்லாம் சேர்ந்து சேவிக்கக்கூடிய ஒரு பெரிய உற்சவம் இந்த சேஷவாகன உற்சவம். இது ஆனா விட்டு அன்னைக்கு ராத்திரி சந்திர பிரபையில சந்திரன் குளிர்ந்தவனானபடியினாலே அந்த குளிர்ந்த நிலவிலே, குளிர்ந்த நிலவினுடைய ஒளியிலே ஸ்ரீதேவியையும் பூமி தேவியையும் பெருமாள் கூட சேர்த்துண்டு அவளுடைய கையை கோத்துண்டு தினைத்தாயும் திருமகளை விடாதார் வந்தார்னு உபயநாச்சிமாரோடைய கூட சேர்ந்து எழுந்துள்ளக்கூடிய அழகு அந்த சந்திரபிரபை உற்சவம். சூரிய பிரபையில உஷ்ணமா இருக்கிறபடியினாலே சூரிய மண்டலத்துல இருக்கிற மாதிரி பெருமாள் மட்டும் புறப்பாடு. சந்திரபிரபை குளிர்ச்சியானபடியினாலே உபயநாச்சிமாரோடு கூட சேர்ந்து புறப்பாடு. 5ஆம் நாள் காலை வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே நமக்கெல்லாம் பிராப்தமாகக்கூடிய தேவப்பெருமாளுடைய நாச்சியார் திருக்கோலம். தேவப்பெருமாள மோகினி அவதாரம்னு சொல்லக்கூடிய நாச்சியார் திருக்கோலத்துல தாயாராட்டமா அலங்காரம் பண்ணி அந்த பல்லக்குல பெருமாள் எழுந்தருள இருக்கக்கூடிய அந்த காட்சி நிஜமாவே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கல்யாண பெண்ணை ஒரு பல்லக்கிலே அமர வைத்துக் கொண்டு ஊர்கோலம் அழைத்துக் கொண்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படி சேவை சாதிப்பார் பெருமாள். அன்னைக்கு என்ன விசேஷம்னா பிம்மால 2:30-3 மணிக்கெல்லாம் பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் பல்லக்குல புறப்படுவார். தெரு தெருவா அக்ரஹாரமா ஊர் ஊரா அப்படி பெருமாள் பல இடங்களுக்கு திரிந்து பல இடங்கள்ல பெருமாளுக்கு மண்டகப்படி, அதாவது பெருமாள் விசேஷமா ஒரு பந்தல் எல்லாம் போட்டு வச்சு கோலம் எல்லாம் இட்டு வாழைமரம் தோரணம் மாவளை எல்லாம் கட்டின ஒரு இடத்துல போய் இறங்குவார் பல்லக்கோட. அவ விசேஷமா பெருமாளுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் சமர்ப்பித்து ஆரத்தி எல்லாம் சமர்ப்பிப்பா, பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பிப்பா, அடியவர்களுக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணுவா. உடனே அவளுக்கெல்லாம் பெருமாள் ஆரத்தி பண்ணி சேவை பண்ணி வச்சுட்டு சடாரி சாச்சிட்டு அங்க இருந்து பெருமாள் புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போவார். இதுக்கு மண்டகப்படின்னு பேரு. இந்த மாதிரி எத்தனை இடங்கள் கருட சேவை அன்னைக்கு போற இடங்களை விட 3 மடங்கு 4 மடங்கு நிறைய போவார் பெருமாள் அன்னைக்கு. குறிப்பா நிறைய கோவிலுக்கு போவார். கருட சேவை அன்னைக்கு தூப்புள் தேசிகன் சன்னதி வாசல்ல இருந்துதான் சுவாமிக்கு சேவை சாதிச்சார் பெருமாள். ஆனா நாச்சியார் திருக்கோலத்தன்னைக்கு தூப்புள் தேசிகன் சன்னதிக்கு உள்ளேயே போய் பல்லக்கோட பெருமாள் இறங்குவார். முதல்ல வாகன மண்டபத்திலேருந்து புறப்பட்டு கோவில்ல இருந்து பிரதட்சணமா வெளியில வந்தேரானா அகோபல மடத்துல இறங்குவார் முதல்ல. அதுக்கப்புறமா தூப்புள் தேசிகன் சன்னதியில இறங்குவார். அதுக்கப்புறமா பச்சவண்ண பெருமாள் சன்னதிக்குள்ள போவார் பெருமாள். வைகுண்ட பெருமாள் சன்னதிக்கு போவார். அந்த மாதிரி நிறைய திவ்ய தேசங்களுக்குள்ளெல்லாம் கூட பெருமாள் போகக்கூடிய காட்சியெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் தான் சேவிக்க முடியும். இப்படி பல இடங்களுக்கு பல கோவில்களுக்கு போய் பெருமாள் பொன்னுடி சாத்தி கொண்டு எல்லாரையும் அனுகிரகித்துக் கொண்டு ஸ்தோத்திர பாட கோஷ்டியோடு கூட பெருமாள் திரும்ப கோவிலுக்கு வந்து சேர்றதுக்கு சாயங்காலம் 4:30-4:45 ஆகும். பிம்மால 2:30-3 மணிக்கு கிளம்பின நாச்சியார் திருக்கோல பெருமாள் திரும்ப சன்னதிக்கு வரத்துக்கு 4:30-4:45 ஆகும். வந்து கண்ணாடி அறையில இறங்கி நாச்சியாரா இருக்கக்கூடிய அந்த அலங்காரத்தை எல்லாம் கலைத்து பெருமாளா மாறி வாகன மண்டபத்துக்கு வரத்துக்கு 6 ஆயிடும் மணி. சாயங்காலம் நித்தியப்படி 5-5:30 மணிக்கெல்லாம் வாகனத்திலேயே புறப்படுவார் பெருமாள். ஆனா நாச்சியார் திருக்கோல தண்ணிக்கு மட்டும் ரொம்ப தூரம் போறதுனாலையும் அலங்காரத்தை கலைக்கணும்ன்றதுனாலையும் ரொம்ப நாழி ஆகும். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தான் கிட்டத்தட்ட புறப்பாடு. 5ஆம் திருநாள் ராத்திரி யாழி வாகனம். யாழி வாகனத்துல பெருமாள் மட்டும் எழுந்திருடுவர். அந்த சேவை மாம்பழப்பட்டு கபாய சாத்திண்டு பெருமாள் எழுந்திருளக்கூடிய அந்த சேவை, அல்லது நல்லா டார்க் ரெட்ல இருக்கக்கூடிய பட்ட சாத்திண்டு பெருமாள் எழுந்திருளக்கூடிய அந்த சேவை அத்தியாச்சரியமான சேவை. யாழி வாகனம் 5ஆம் திருநாள். 6ஆம் திருநாள் கார்த்தால சுவாமி தேசிகன் என்னுடைய கடைசி காலத்திலே நீ புல்லாங்குழலும் மயிர்பீலியுமாக வந்து சேவை சாதித்து என்னை அழைத்து கொண்டு போக வேணும் அப்படின்னு கோபால விம்சத்திலே பிரார்த்தித்தாரு. அப்படியான வேணுகோபாலன் திருக்கோலம் 6ஆம் திருநாள் கார்த்தால. தேவப்பெருமாளுக்கு எத்தனை திருக்கோலம் சாத்தினாலும் பரமபதநாதன் திருக்கோலம், நாச்சியார் திருக்கோலம், வேணுகோபாலன் திருக்கோலம், காளிங்க நர்தன திருக்கோலம், இதுக்கெல்லாம் பெருமாளுடைய அழக அனுபவித்து பெருமாளுக்கு நாம திருஷ்டி கழிச்சு மாலாது அத்தனை அழகு சுட்டும் பெருமாளுக்கு. இவர் நிஜமாவே தேவப்பெருமாளா அல்லது காளிங்க நர்தனமாட்டமே ஒரு விக்கிரகம் இருக்கிற பெருமாளா, பாக்கிறதுக்கு தேவப்பெருமாளாட்டமா இருக்காரா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அந்த திருக்கோலம் அப்படியே 100% அப்படியே ஆப்டா பொருந்தும் பெருமாளுக்கு. அதுல பெருமாளுடையதான வேணுகோபாலன் திருக்கோலத்துல பல அடியார்கள் அப்படியே பிராணனை விடுவா. பெருமாள் அத்தனை ஆச்சரியமா இருப்பார். சுவாமி தேசிகன் எப்படி தனக்கு அந்திம காலத்திலே மம அந்திம பிரயானே, என்னுடைய கடைசி சமயத்திலே என்னுடைய சரீரத்திலேருந்து என்னுடைய ஆத்மா பிரிஞ்சு வைகுண்டம் போறச்ச
தேவப்பெருமாளே நீ எனக்கு எப்படி சாதிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆசைப்பட்டாரோ அந்த வேணுகோபாலன் திருக்கோலம். சுவாமி தேசிகன் மட்டுமல்ல, நம்முடைய ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர் தேவப்பெருமாள் அப்படி சேவிக்கிறச்ச நிஜமாவே அவ சரீரத்துல பிராணன் தங்காம வைகுண்டத்துக்கு போறாப்படியே இருக்கும். காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான். தேவப்பெருமாளை வேணுகோபால திருக்கோலத்துல சேவிச்சா 1/2 மணி 1 மணி பெருமாள் பக்கத்துல நின்று அனுபவிச்சு பெருமாள் அப்படி கரைச்சி குடிச்சாலும், பெருமாளை வாரி முழுங்கினாலும், நம்மளை கடந்து பெருமாள் போனாலும் பெருமாள் போவாரே தவிர நம்ம உடம்பு தான் இங்க இருக்குமே தவிர நம்ம மனசெல்லாம் பெருமாள் பின்னாடியே தான் போகும். திரும்பவும் பெருமாள் எப்போ சன்னதி தெருவுக்கு வருவார், கோவிலுக்கு வருவார்னு காத்துன்றிருந்து சேவிச்ச அடியவர்கள்லாம் நிறைய பேர் உண்டு. குறிப்பா சமீபத்துல எழுந்தருள் இருந்த வெள்ளிவளம் அழகிய சிங்கர் தேவப்பெருமாளுடைய வேணுகோபாலன் திருக்கோலம்னா அத்தனை உயிர விடுவர். வேணுகோபாலன் திருக்கோலத்துல அப்படி ஒரு ஈடுபாடு ஐசிங்கருக்கு. அந்த திருக்கோலத்தை சேவிக்கும் போதோ அதை பத்தி பேசுறச்சியோ ஐசிங்கர் கண்கள் கலங்காம இருந்ததே கிடையாது. ஐசிங்கர் பரம்பதிக்கிற சமயத்துல ஐசிங்கர் திருமேனி ரொம்ப வாட்டமா இருக்கு, எப்ப வேணாலும் பரம்பதிக்கலாம்னு பேசிட்டு இருந்தாலோ இல்லையோ, சீரியஸா இருக்காரு, எப்ப வேணாலும் பரம்பதிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாலோ இல்லையோ, அப்ப அவரை பத்தி நன்னா அனுபவிச்ச அடியவர்கள் எல்லாம் அவருக்கு மனசெல்லாம் ஆத்மாவெல்லாம் பிராணனெல்லாம் தேவப்பெருமாளுடைய வேணுகோபாலன் திருக்கோலத்துலதான் அலையும். அதனால வேணுகோபாலன் திருக்கோல தன்னைக்கு பெருமாள் திருவடி சேர்த்துப்பான் அப்படின்னு எல்லாம் அனுபவிச்சா. அத்தனை தூரம் ஆச்சாரியர்கள், பரமேகாந்திகள், பாகவதோத்தமர்கள் பெருமாளுடைய வேணுகோபாலன் திருக்கோலத்திலே உள்ளத்தை கொள்ளை கொடுத்து அப்படி உருகி உருகி சேவிக்கக்கூடியதான உற்சவம். அந்த வேணுகோபாலன் திருக்கோலத்துல பெருமாள் ஆச்சரியமா அவனுடைய திருவடிகளின் அருகே பசுவும் கன்றும் அவனுடைய திருவடிகளை நாக்காலே நக்கி கொண்டு சாட்சாத் கண்ணன் திருவாய்ப்பாடியிலே பசுக்களினுடைய கூட்டங்களின் இடையே எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த சேவை. தலையிலே மயிர்பீலி என்ன, கையிலே புல்லாங்குழல் என்ன, பெருமாள் ஆச்சரியமா நர்தன கண்ணனாட்டமா தன்னுடைய ஒரு காலை இன்னொரு கால் மேல அப்படி எக்ஸ் காலாட்டமா போட்டுண்டு நர்தன திருக்கோலத்திலே நிக்கக்கூடிய அந்த அழகு, அந்த ஸ்டைல் என்ன, பசு மேல சாஞ்சின் இருக்கக்கூடியதான அழகு என்ன, அவன் திருவடிகளுக்கு பின்னாலே இருந்து முன்ன முகத்தை எடுத்துட்டு வந்து பெருமாளுடைய திருவடியை வாஞ்சையோட கூட நக்கக்கூடிய பசுவென்ன, கன்றென்ன, 2 பக்கம் ருக்மிணி சத்யபாமாவாட்டமா உபயநாச்சியமார் என்ன, இதெல்லாத்தோட பெருமாள் ஒரு வெள்ளி சப்பரத்துல எழுந்துள்ள போது என்ன அழகு, என்ன அழகு. அந்த உற்சவம் முடிஞ்சு பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்ற சமயம் எப்ப வரும்னு வைஷ்ணவால் அடியார்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பா. என்னைக்கும் தேவப்பெருமாள் சன்னதிக்கு உள்ள பெருமாள் திரும்புகாலில் இல்லாத கூட்டம் 2 நாள் இருக்கும். ஒன்னு கருட சேவை திரும்புகாலில, இன்னொன்னு வேணுகோபாலன் திருக்கோலம் திரும்புகாலில. வேணுகோபாலன் திருக்கோலத்துல பெருமாள் அந்த வாகனத்தோடு கூட வாகனத்துல இறங்கி சாத்தமரையெல்லாம் ஆகி தலையம்சையாகி திரைய திறந்து வாகனத்திலேருந்து பெருமாள் மட்டும் வெளியில வருவார். பெருமாள் உபயநாச்சிமார் மட்டும் வருவா. எப்படி வருவான்னா அந்த வேணுகோபாலன் திருக்கோலத்தோடைய வருவா. வந்தான்னா சன்னதிக்குள்ள வாகன மண்டபத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய இடத்துல ஆச்சரியமா பத்தி உலாத்தல் நடக்கும். விசேஷமான கீர்த்தனைகளை எல்லாம் நாதஸ்வரத்திலே வாசித்துக் கொண்டு மங்களவாத்தியம் முழங்க 4 பக்கம் தீவட்டி, 4 பக்கம் ஆச்சரியமா திரு ஆளவட்டம் பரிமாற பெருமாள் அப்படியே அந்த ராகத்துக்கு தகுந்தபடி தன்னுடைய நடையை நடனம் போலே மாற்றிக்கொண்டு அழகிய தன்னுடைய நடையழகை காண்பித்து தன்னுடைய திருமேனி அழகையும் தன்னுடைய திருமுகமண்டலத்தின் அழகையும் காட்டி நம்மளை எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடியதான அந்த காட்சிக்கு பத்தி உலாத்தல்னு பெயர். இதை சேவிச்சாதான் தேவப்பெருமாள் உற்சவம் சேவிச்ச பூர்த்தி ஏற்படும் ஜனங்களுக்கு, வழக்கமா சேவிக்கிற பக்தாளுக்கு. அதனால அந்த திருக்கோலத்தை மிஞ்சி போனா 1 மணி நேரம் நடக்கும் அந்த பத்தி உலாத்தல். அதுக்கு 2 மணி நேரமா காத்துட்டு இருப்பா. ஏன்னா இடம் கிடைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி போய் நிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளை பக்கத்துல இருந்து சேவிக்கலாம். சமயத்துக்கு போகலாம், காபி சாப்பிட்டு போகலாம், டிஃபன் சாப்பிட்டு போகலாம்னு காத்துட்டு இருந்தா எங்கேயோ தூரக்க இருந்து பெருமாளை சேவிக்க வேண்டியதுதான். அதனால பசியும் பட்னிமாவது அங்க போய் பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு பாரிப்போடைய கூட ஜனங்கள் அனுபவிக்கக்கூடிய உற்சவம் இந்த வேணுகோபாலன் திருக்கோலம் மற்றும் அதனுடைய பத்தி உலாத்தல் உற்சவம். அன்னைக்கு ராத்திரி பெருமாளுக்கு ஆச்சரியமா யான வாகனம். யான வாகனத்துல பெருமாள் பாண்டியன் கொண்டைன்னு சொல்லக்கூடிய கொண்டைய சாத்திண்டு மாம்பழ கலர்லயோ ஆரஞ்சு கலர்லயோ அரக்கு கலர்லயோ பட்டு கபாய சாத்திண்டு அப்படி ஜொலிக்கக்கூடிய திருவாபரணங்களை எல்லாம் சாத்திண்டு சாயங்காலம் 5லேருந்து 5:30க்குள்ள சூரியன் மறையக்கூடியதான அந்த சமயம், முழுசா மறையல ஆனா மறைய ஆரம்பித்திருக்கிறான். அந்த இளமாலை வெயில் படக்கூடிய அந்த சமயத்திலே பெருமாள் ஆச்சரியமா சன்னதி திருமுனையில நிக்கிறச்ச சூரியனுடைய மறையக்கூடிய இளம் கதிர்கள் பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலும் அவனுடைய கிரீட்டத்திலும் படுகிற போது அப்பதான் திருமஞ்சனம் கண்டருளின, அப்பதான் குளிச்சுட்டு வர குழந்தைய போல பெருமாளுடைய முகம் அப்படியே மழை 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 மழைன்னு அப்படியே மார்புலாட்டமா அப்படியே தகதகான்னு ஜொலிக்கிறது.
பெருமாள் ஆச்சரியமா மாம்பழ கலர்ல பட்டு சாத்திண்டு திருவாபுரங்கள் எல்லாம் சாத்தின்னு இருக்கார். மேல படக்கூடிய அந்த வெயில் பட்டு பெருமாளுடையதான அழகை இன்னும் பிரதிபலிக்கிறது. அந்த க்ஷணத்திலேயே பெருமாள் திருவடி சேர்ந்து விட்டாலும் இதுக்கு மேல ஒரு பாக்கியம் வாண்டான்னு சொல்லும்படியான ஒரு கண்கொள்ளாத அழகு. அப்படி ஒரு அழகு யானவாகனத்துல. இந்த யானவாகனத்துல பெருமாள் பெரிய காஞ்சிபுரம் எல்லாம் போறார். ஏகாம்பரநாதன் சொல்லக்கூடிய சிவன் கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய பெரிய வீதியில பெருமாளுக்கு யானவாகன ஏசல் உற்சவம் நடக்கிறது. யான வாகனத்துக்கு குதிரை வாகனத்துக்கும் ஏசல்னு உண்டு. பெருமாள் பெரிய வீதிகள்ல அந்த கோடிக்கும் இந்த கோடிக்குமா முன்னையும் பின்னையும், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயும் ரிவர்ஸ் டைரக்ஷன்லயும் பெருமாளை ஏழை பண்ணிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஓடி போவா. அப்படி பெருமாள் அப்படி ஓடி பாஞ்சுண்டு வரக்கூடியதான அந்த அழகு, அப்படி பெருமாள் அப்படி ஓடி வேகமா மிதந்துண்டு வரச்ச மேல இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமிகள் பெருமாளுக்கு ரெண்டு பக்கமும் சாமரம் பரிமாறக்கூடிய அழகு, இதெல்லாம் சேவிக்கிறதுக்காகவே வைஷ்ணவா திரள் திரளா போய் காத்துன்னு இருப்பா. பெருமாள் அங்க வரத்துக்கு முன்னாலேயே தேவப்பெருமாள் சன்னதி சுத்தி இருக்கக்கூடிய வைஷ்ணவாள் எல்லாம் காரு வேனு அந்த மாதிரி வண்டி எல்லாம் பேசிட்டு 100-150 வண்டி கிட்ட போய் அங்க நின்றுட்டு இருக்கோம். பெருமாள் போறதுக்கு இடம் இருக்காது, அத்தனை பேர் நின்றுட்டு இருப்பா பெருமாளுக்கு முன்னால போய். அப்படி ஆச்சரியமான அந்த யான வாகன ஏசல் உற்சவம் நடக்கும். அந்த உற்சவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு பெருமாள் சன்னதிக்கு வந்து சேர்ந்துருவார். இப்போ ஆச்சரியமா 7ஆம் திருநாள் கார்த்தாலன்னு சொல்லக்கூடாது, பிம்மால 2:30 மணிக்கெல்லாம் கோவில் திறந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சன்னதி தெருவுல கூடி நிப்பா. எதுக்காக? பெருமாளுடையதான தேர் நடையை சேவிப்பதற்காக. கருட சேவை உற்சவம் ரொம்ப பிரசித்தமானது, பயங்கர கூட்டம். அதுக்கு அடுத்தபடியா நிறைய கூட்டம் வரக்கூடிய உற்சவம் திருத்தேர் உற்சவம். நமக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது தேர். ஒரு ஊர்ல தேர் போறதுன்னா தான் அதை உற்சவமா திருவிழாவா ஜனங்கள்லாம் நினைப்பா. அப்படி தேவப்பெருமாளுடைய தேர் பெரிய தேர், நிறைய ஜனங்கள் லட்சக்கணக்கில் வருவா. அந்த ஜன கடலுக்கு நடுவே பெருமாள் தேரை கையால இழுத்துட்டு போற அழகே தனி அழகு. இந்த திருத்தேர் உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய அங்கங்களை கொண்டது. அதாவது பெருமாள் தேருக்கு எழுந்தருள்றது அதுவே தனி உற்சவம். தேர் ஒரு உற்சவம். தேர்ல இருந்து இறங்கி திருமஞ்சனம் கண்டருள்றது ஒரு உற்சவம். தேர்ல இருந்து பெருமாள் அந்த படியில இறங்கி வருவார், அது ஒரு அழகு, அது ஒரு தனி உற்சவம். திரும்ப ராத்திரி திருமஞ்சனம் எல்லாம் ஆகி கார்த்தால வந்த மாதிரியே பெருமாள் தேர் நடையில அவசர கதியில சன்னதிக்கு எழுந்தருள்வார், அது ஒரு உற்சவம். இந்த திருத்தேர் எல்லாம் நடந்த சமயத்துல நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணினா, அடுத்த பாட்டு, சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.